கர்த்தர் ஏன் ஓய்வு நாளை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எது ஓய்வு நாள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி உலகத்தில் நிறையா கன்ஃபியூஷன் பண்ணுற, என்ன சொல்கிறது, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய உபதேசங்கள் இருக்குது. உங்களை அதில் ஒரு சில உபதேசங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, நேற்று நம்ம பேசினபடி நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உபதேசம் இருக்கிறது. பழைய காலத்தில் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உபதேசம். அதில் ஒன்று என்னென்னா, கண்டிப்பாக 7ஆம் நாளில் என்ன செய்யணும், கூடி தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த ஓய்வு நாளை குறித்து சொல்லும் பொழுது ஓய்வு நாளினுடைய நோக்கத்தை அவர்கள் மறந்துவிட்டு ஓய்வு நாளை பிடித்து கொண்டார்கள். அதாவது இயேசு அதை தான் சொல்கிறார், ஓய்வு நாள் எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அதை நாம் விட்டுட்டு என்ன செய்கிறோமா, அந்த ஓய்வு நாளை மட்டும் பிடிச்சிக்கிட்டோமா. அது இப்போ எந்த லெவலில் போயிடுச்சு அப்படின்னா, 7ஆம் நாள்காரர்கள்னு ஒருத்தர் உருவாகிற அளவுக்கு போயிடுச்சு. இவங்க அந்த அளவுக்கு போய் இப்போ என்னென்னா, ஆண்டவர் எதை சொன்னாருங்கிறத விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும், சனிக்கிழமை ஆராதிக்காவிட்டால் நீங்கள் எங்கே போயிடுவீங்க, நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி அவங்கள கண்டம் பண்ணலை, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, நீங்கள் தெளிவாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த புதிய ஏற்பாட்டு உபதேசம் வந்த பிறகு, கிருபையின் உபதேசம் வந்த பிறகு ஓய்வு நாளை குறித்து வேதம் தெளிவாய் நமக்கு அடிப்படை சொல்லிக் கொடுக்கிறது. என்ன சொல்லிக் கொடுக்குறார் ஆண்டவர் அப்படின்னா, இந்த ஓய்வு நாளை ஆசாரிக்கும் போது சனிக்கிழமை தான் ஆசாரிக்கணும்னு பைபிள் சொல்லலை. புதிய ஏற்பாட்டில் எல்லா நாளும் ஆசாரிக்கலாம். என்ன புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும், பழைய ஏற்பாட்டில் 6 நாள் வேலை செய்து 1 நாள் தேவனை ஆராதித்தார்கள். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் 7 நாளும் கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி தான் பைபிள் சொல்லுது. நமக்கு இந்த 1 நாள் சடங்காச்சாரமே கிடையாது. அதுவும் ஒரு வகையான நியாயப்பிரமாணம் ஆகிப்போச்சு. இப்போ நம்மளும் அந்த கேட்டகரியில் தான் இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப பிஸி, அதனால் 1 நாள் வரதே கஷ்டம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், 7 நாளும் தேவனை ஆராதிக்கணும். அதுலேயும் சனிக்கிழமை ஆராதிக்காவிட்டால் நரகத்துக்கு போவாங்களான்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆதாம் முதல் கொண்டு மோசே காலம் வரைக்கும் ஓய்வு நாளை ஒரு பரிசுத்தவான்களும் ஆசாரிக்கவில்லை வேதத்தில். அதாவது ஆதாமா இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த சேத்தா இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த ஏனோக்காக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த நோவாவாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, யாருமே என்ன செய்யலை, ஓய்வு நாள் ஆசாரிச்சாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லப்படலை. எப்பொழுது இந்த ஓய்வு நாள் பிரமாணமாக மாற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் தான் ஓய்வு நாள் பிரமாணமாக மாற்றப்படுது, கட்டளையாக. கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், ஓய்வு நாளை ஆசாரிக்க வேண்டும். அப்படி ஆசாரிக்காதவன் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும் என்று யாருக்கு கொடுக்கப்பட்டது, குறிப்பாக இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க தான் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அதற்கு பிறகு அது எப்போ நிறுத்தப்பட்டது, இயேசு கிறிஸ்து 1ஆம் நாள், வாரத்தின் 1ஆம் நாள் உயிர்த்தெழுதலோடு கூட ஓய்வு நாள் சனிக்கிழமை ஆசாரிக்கிறது நின்றுச்சு. அதற்கு பிறகு நீங்கள் என்னைக்கு வேணாலும் ஆசாரிக்கலாம் தேவனை. இப்போ 14 நாள் கடல்லே இருக்கிறாரு பவுல், எப்படி ஓய்வு நாள் ஆசாரிச்சிருப்பார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உபதேசம் எப்பொழுது புறஜாதியாருக்கு போய்விட்டதோ, இது இன்னைக்கு எது ஓய்வு நாள் என்பது முக்கியம் அல்ல, ஏன் ஓய்வு நாள் என்பது மட்டும்தான் முக்கியம். நம்ம ஏன் தேவனை ஆராதிக்கணுங்கிறதா முக்கியம். இதெல்லாம் வேதத்திலிருந்து கொஞ்சம் நீங்கள் அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பைபிளுடைய கேலண்டர் 360 நாள். பைபிளோட ஒரு வருஷத்துக்கு பைபிளுடைய கேலண்டரில் 360 நாள் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது 365 நாள். பைபிள் கேலண்டருக்கும் நமக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பைபிளில் உள்ள கேலண்டரை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் கிரிகோரியன் கேலண்டர்னு பேர். நமக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் வருஷ பிறப்பு, அப்படி தானே? பைபிளுக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிடையாது. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட 14ஆம் நாள் தான் வருஷ பிறப்பு. அந்த அடிப்படையில் தான் இருக்கும் பைபிள் கேலண்டர். ரெண்டாவது, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு நாள் என்பது எப்போ தொடங்குறது, ஒரு நாள் எப்போ தொடங்குது? சும்மா சத்தமாக சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சண்டே தொடங்குதா? ஒரு நாள் சண்டே தொடங்குதா? நான் ஒரு வாரம் எப்போ தொடங்குதுன்னு கேட்டேன்னா, ஒரு நாள் எப்போ தொடங்குதுன்னு கேட்டேன்னா, நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காலையில், இல்லையா? பொதுவாக நான் தான் குழப்பவே, இன்றைக்கி நீங்கள் என்ன குழப்பிடாதீங்க. நான் பிரசங்கம் பண்ணால் பாதி புரியாதுன்றவாங்க, அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் என்ன குழப்பிடாதீங்க. ஒரு நாள் எப்போ தொடங்குது? நைட்டு 12 மணிக்கு நமக்கு, அப்படி தானே? அப்படி எங்கேயாவது இருக்கா? அதுவும் 12 மணிக்கு ஃபோன் அடித்து ஹாப்பி பர்த்டேவா பாருங்க, எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த நாளில் அவனை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா தூக்கத்தை மொத்தத்தையும் கெடுத்துருவான். இல்லை, ஆக்சுவலாக 12 மணிக்கெலாம் நாள் பிறக்கல, அது நம்ம உருவாக்குனது. பைபிள் படி சாயங்காலமும் விடியற் காலமாகி ஆண்டவருக்கு ஒரு நாள் என்பது சாயங்காலம் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது பைபிள் படி. ஏன்னு சொன்னால், நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த கேலண்டர் சோலார் அடிப்படையாக வைத்தது, சூரியனை அடிப்படையாக வைத்தது.
ஆனால் பைபிள் கேலண்டர் லூனார், சந்திரனை அடிப்படையாக வைத்தது. ஒரு சந்திரனும் ஒரு நட்சத்திரத்தையும் வானத்தில் பார்த்தாச்சுன்னா அந்த நாள் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அதை பேஸ் பண்ணி தான் பைபிள் கேலண்டர் இருக்குது. அப்போ இவ்வளோ கன்ஃபியூஷனுக்கு நடுவில் நீங்கள் எதை ஆசாரிக்க முடியாது? ஓய்வு நாள் என்ன செய்ய முடியாது? சனிக்கிழமை தான் அப்படின்னு ஆசாரிக்க முடியாது. இப்போ நமக்கு சனிக்கிழமை இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கும். இப்போ நமக்கு இங்கே வெள்ளிக்கிழமை, இன்னும் அமெரிக்காவுக்கு வேலைக்கிழமையிலே இருக்காங்க. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு போகும்போது தான் அவன் சனிக்கிழமைக்கே வருவான். நம்ம தேவனை ஆராய்ச்சி முடித்த பிறகு தான் அவன் ஆராதிக்கவே ஆரம்பிப்பான். இந்த கன்ஃபியூஷனுக்கு தான் ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு அந்த கட்டளையாக கொடுக்கவில்லை. அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு மட்டும் அதை கொடுத்தாரு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் இவ்வளோ தெளிவாக அப்படின்னா, ரெண்டு பேராக வருவாங்க உங்கள் வீடுகளுக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு குழப்புவாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிற சர்ச்சுக்கோ அல்லது வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிற சர்ச்சுக்கோ போனீங்கன்னா எங்கே போயிருவீங்க? இப்பயும் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறது தப்பும்பாங்க. வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிற சர்ச்சுக்கோ நீங்கள் போனீங்கன்னா நரகத்துக்கு போயிருவீங்கம்பா. அப்படி யாராவது வந்தால் சொல்லுங்கள், நான் நரகத்துக்கு போனா இருக்கட்டும், நீ அங்கே வந்துடாதுன்னு சொல்லியிருக்கேன். அங்கேயும் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுவும் தொல்லையாகி போயிடும். நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க, நிறைய உபதேசங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு எச்சரிப்புக்காக தான் இதை சொல்லி வச்சோம். ஆனால் நம்ம செய்தி அது அல்ல. இன்னைக்கு நம்முடைய செய்தி எது ஓய்வு நாள் அல்ல, ஏன் ஓய்வு நாள். கர்த்தர் ஓய்வு நாளை ஏன் உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கு. ஆரம்பத்திலே ஓய்வு நாளை உண்டாக்கிட்டார் ஆண்டவர். ஆனால் தேவனை ஆராதிக்கிற அந்த ஓய்வு நாளை பொறுத்த வரைக்கும் தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் உருவாக்கினார். சடங்காச்சாரமாக கண்டிப்பாக அந்த நாளில் ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் உண்டாக்கல. அது உண்டாக்குனதுக்கு என்ன இருக்குது? சில காரணங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே ஓய்வு நாளுக்குள்ள வந்திருக்கிறீங்க இல்லையா? இது ஒரு ஓய்வு நாள் தான் இல்லையா? இந்த நம்ம இப்போ பஹ்ரைன்லையோ சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறோம், இது ஒரு ஓய்வு நாள் தான். அதே வேளையில் இந்தியாவில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பாங்க, அதுவும் ஓய்வு நாள் தான். சில இப்போ இஸ்ரேலில் இருக்கிறவங்கலாம் சனிக்கிழமை ஆராதிப்பாங்க, அதுவும் அவங்களுக்கு என்னதான்? ஓய்வு நாள் தான். லீவு என்னைக்கு கிடைக்குதோ நம்ம என்ன செய்கிறோம்? அன்னைக்கு ஆராதிக்கிறோம். தேவன் அதை அனுமதிக்கிறார். ஆகவே இப்போ நீங்கள் எல்லாம் ஓய்வு நாளுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. ஏன் இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? ஏன் இந்த ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிறீங்க? அதுதான் இன்னைக்கு கேள்வி. உங்களை ஏன் வந்தோன்னு கேட்டால் நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பீங்க இல்லையா? தேவன் ஒரு சிலர் சொல்வீங்க நாங்கள் தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஒரு சிலர் சொல்வீங்க நாங்களாம் கிறிஸ்டின் அதனால் வந்திருக்கிறோம் இல்லையா? நமக்கு அப்படி ஒரு 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 ட்ரெடிஷன் இருக்குது. கிறிஸ்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக எங்கே போயிடணும்? ஞாயிற்றுக்கிழமையான வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பாக எங்கே போயிடணும்? சர்ச்சுக்கு போயிடணும். அது வேற சொல்லுவாங்க, அன்றைக்கி போகாட்டி என்னவோ மாதிரி இருக்கும்பா. ஒருவேளை அந்த வாரத்தில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு காரணம் அந்த வெள்ளிக்கிழமை போகாததான்பா. நீ இந்த வாரம் சர்ச்சுக்கு போகல, அதனால தான் உனக்கு நடந்துச்சும்பா இல்லையா? அதெல்லாம் காரணம் இல்லை. சரிங்களா? நான் சொல்றது புரிஞ்சுங்க. அப்போ கர்த்தர் ஏன் கொண்டு வந்தார்? இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வரான் சர்ச்சுக்கு, அவனை கூப்பிட்டு கேளுங்க, நீ யார் கரெக்டாக சர்ச்சுக்கு வரையே வெள்ளிக்கிழமையில் என்ன காரணம்? இல்லை எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, அங்கே போனால் தான் எனக்கு கல்யாணம் ஆகும்பா. நிறைய பேர் அதுக்கு வரான். கொஞ்சம் வயசானவங்களை கேளுங்க, நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வரீங்க? கல்றைக்கு இடம் அங்கே தான் கொடுக்குறாங்க. அதில் ஒரு சிலருக்குலாம் கடைசி ஆசை இருக்குது, சாகும்போது பாஸ்டர் வந்து எனக்கு அடக்காராதனை பண்ணணும். நான் செத்த பிறகு யார் வந்து அடக்காராதனை பண்ணணும்? பாஸ்டர் தான் அடக்காராதனை பண்ணணுங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா, இவன் சாகிற வரைக்கும் அவர் போகக்கூடாது, கம்பல்சரி அவர் இருந்தே ஆகணும். அவரை வருகையில் வந்தாலும் அவர் போயிடக்கூடாது, இவன் அடக்கம் பண்ணிட்டு தான் போகணும். நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னுடைய அடக்காராதனைக்கு எப்படியாவது எங்கள் பாஸ்டர் வந்தால் நல்லா இருக்கணும். நான் இப்போ வரலன்னா என்ன பண்ணுவீங்க? செத்துட்டீங்க, உங்கள் பாஸ்டர் வரல, என்ன பண்ணுவீங்க? ஏன் உட்காந்து கேட்பீங்களா எங்கள் பாஸ்டர் வரலையா அப்படின்னு? இருந்துட்டு போட்டோம், அது ஒரு ஆசை இல்லையா? நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஆளாளுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரி, தேவன் நம்மளை கொண்டு வந்தார்ல, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார். நம்மளை தேவன் சபையில சேர்த்ததுக்கு என்ன காரணம்? அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ வந்ததுக்கு நமக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. ஹீலிங்க்கு வந்தவங்க இருக்கிறாங்க, ப்ராஃபஸிக்கு வந்தவங்க இருக்கிறாங்க, அப்புறம் ஆசீர்வாதத்துக்காக வந்தவங்க இருக்கிறாங்க. இப்படி நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் தேவன் ஒவ்வொருத்தரையும் கொண்டாந்து இருக்கிறார். தேவன் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக அதில் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு செய்தி முழுக்க அந்த வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். தேவன் தம்முடைய கிரியெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் ஓய்ந்திருந்தனால தான் அதுக்கு பேர் என்னது? ஓய்வு நாள். தேவன் ஓய்ந்ததுனால, ஓய்ந்து உட்கார்ந்ததுனால அதுக்கு பேர் ஓய்வு நாள் என்று பெயர். அப்ப தேவன் ஓய்ந்திருந்தார்னா என்ன? தேவன் ஓய்வெடுத்தார்னா என்ன? இப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? 6 நாளும் பயங்கரமாக வேலை செஞ்சிருக்கிறாரு இல்லையா? 6 நாள் வேலை பார்த்துருக்கிறாரு. 1ஆம் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. 2வது நாள் ஆகாய விரிவு, தண்ணி கீழே இருக்க தண்ணியெல்லாம் மேலே மோட்டர் போட்டு ஏற்றிருக்கிறாரு. 3ஆம் நாள் மரம் செடி கொடியெல்லாம் நட்டிருக்கிறாரு. 4வது நாள் சூரியன் சந்திரனை, ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரனை மாட்டியிருக்கிறாரு. 5ஆம் நாள் கடலை உண்டாக்கி மீன்கள் பறவைகள். 6வது நாளில் எல்லா விதமான உயிரினங்களை உண்டாக்கிட்டு இப்போ தேவன் இப்போ என்ன பண்ணுறாரு? ஏன் ஓய்ந்திருக்கிறாரு? ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அப்படியா?
தேவன் இப்போ எப்படி ஆகிட்டாரு? ரொம்ப டயர்டாகி 6ஆம் நாள் நைட்டு போயிட்டு பரலோகத்தில் கால் நீட்டி படுத்துட்டு கேரு பெண்களை கூப்பிட்டு ஒருத்தர் பாட்டு பாடுங்க, ஒருத்தர் கால் அமைக்கி விடுங்க, 2 பேர் தைலம் போடுங்க, அப்படி ஓய்ந்திருந்தாரா? அதுக்கு பேர் தான் நம்ம ஓய்வு எடுக்கிறதுனா என்ன? நம்ம ஓய்வு எடுக்கிறதுனா என்ன? அதான் ஓய்வு இல்லையா? ரொம்ப டயர்டாகிட்டு சில ஆட்கள்லாம் வந்து இந்த நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவுனா அந்த வியாழக்கிழமை வந்து படுப்பீங்கல்ல, படுக்கும்போது சொல்லிட்டு படுப்பான், பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு யாரும் என்ன எழுப்பப்படாது. அவன் படுக்கும்போது சொல்லலாம், நாளைக்கு நிம்மதியாக என்ன செய்ய போகிறேன், தூங்க போகிறேன். ஏன்னா 6 நாள் என்ன பார்த்துருக்குறோம்? கடினமாக வேலை பார்த்துருக்குறோம். அப்போ தேவன் ஓய்ந்திருந்தார்னா என்ன? அப்படி ஓய்வு எடுத்தாரா? அப்படி அல்ல. தேவன் அப்படி ஓய்வு எடுக்கல. சில நேரத்தில் இந்த வீட்டு மக்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா காலையில் இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற நேரம் ஒன்று இருக்குது. ஐயோ, உங்கள் ஊரில் ரொம்ப அன்டைமாக இருக்குது இல்லை? காலையில் எத்தனை மணிக்கு அனுப்புறீங்க? 5:30-6 மணிக்கெல்லாம் அனுப்புகிறாங்களாமே. அப்படியா? அநியாய நேரம். எங்கள் ஊர் வீட்டம்மாலாம் அந்த 5 மணிலாம் பார்த்ததே கிடையாது, அவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. அதெல்லாம் அதிகாலை 7 மணி தான். நீ கேட்டால் ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு அனுப்புகிறாங்களா? 5:30-6 மணிக்கு. அந்த 5:30-6 மணிக்கு அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது வீடு ரணகலமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த வீட்டில் ஒரு 3ஆம் உலக யுத்தம் ஒன்று நடக்கும் இல்லை? ஷூவை கொண்டா, சாக்ஸை கொண்டா, ஐடி கார்டை போட்டியா, டைரி எடுத்து வச்சியா, தண்ணி எடுத்து வச்சியா, நான் ஏப்பையே வந்ததே போனதே செத்ததே உயிர்த்ததே எல்லாம் இருக்கும். சில வீட்டில் அந்த அம்மா அப்படி பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே எப்படின்னு எனக்கு தெரியாது, இந்தியாவில் பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மாவுக்கு எப்போ ரொம்ப கோவம் வரும்னா, அந்த பிள்ளையை அனுப்பும்போது அந்த வீட்டில் ஒருத்தர் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார். அம்மாவுக்கு அந்த ஆளை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? நேரடியாகவும் திட்டவும் முடியாது, கணவனாக போயிட்டான் இல்லையா? அதனால் என்ன செய்யணும்னா அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுவோம், நீலாம் உருப்படவே மாட்டடா அப்படிங்கும். அது பையனை சொல்லுதா அவனை சொல்லுதாங்கிறது அண்டர்ஸ்டுட்டு. அப்படி கஷ்டப்பட்டு அந்த அம்மா அந்த பிள்ளையை கொண்டு போய் வேனில் அனுப்பிட்டு திரும்பி வரும்போது பார்த்துருக்கீங்களா என்றைக்காவது? உங்கள் மனைவி பிள்ளையை வேனில் ஏற்றிட்டு வரும்போது நீங்கள் பாருங்கள், என்றைக்காவது ஒரு நாள் நெப்போலியன் யுத்தத்தை முடிச்சுட்டு வர மாதிரியே வரும். அப்படி அப்பாடா, அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சுன்னா நம்ம முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். பையன் வந்து ஒரு நாள் சொல்லுவான், நாளைக்கு எனக்கு லீவு. இந்த அம்மா எப்படி ஷாக் ஆகும் பார்த்துறீங்களா? லீவா? எதுக்கு? அதாவது அவனுக்கு லீவ் விட்டதான் இந்த அம்மா டென்ஷன் ஆயிரும். அப்படி, ஏன்னா அவ்வளோ வேலை வாங்கிடுவான் அவன். இப்போ இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த அம்மா வந்து அடுத்த வேலையை தொடங்கும். நடுவில் இந்த அம்மா என்ன செய்யும்? வேலையை வந்து அனுப்பிட்டு அடுத்து இன்னொரு வேலையை தொடங்கணும். இவங்கெல்லாம் என்ன பார்க்குறாங்கன்னா, அப்படி ஒரு வேலை எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் காலையிலேயே பண்ணிடுறாரு. பஹ்ரைனில் அப்படி ஒரு கிருபை இருக்குது நிறையா. அது அனுபவிச்சு சிரிக்கிறாரா நினச்சி சிரிக்கிறார். பஹ்ரைனில் அப்படி ஒரு பெரிய கிருபை இருக்குது இல்லை? நிறைய பஹ்ரைன் மட்டும் இல்லை, நான் சவுதியிலையும் பார்த்தேன். அமெரிக்கா போயிருந்தேன் ஒரு ஊழியத்துக்காக. காலையில் பரபரப்பாக வீட்டில் வேலை நடந்துட்டுருக்கு. சரி, நானும் ஐயோ பாவம் எல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, காஃபி குடிக்கிறீங்களா பாஸ்டர் அப்படின்னு அந்த அம்மா சிஸ்டர் என்ன கேட்டாங்க. குடிக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு. 2ஆக போட்டுருங்கப்பா இருந்துச்சு. ஆர்டர் எங்கே போயிருக்கு? கிச்சனில் ஒருத்தர் காஃபி போட்டு நிற்கிறாரு. 2ஆக போட்டுருங்கப்பா. ஓ, அப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஓகே ரைட், காலையில் அவர் வேலை பார்ப்பார் போல். கேட்டால் அவங்களும் டியூட்டிக்கு போகிறாங்க, அதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டுட். அவங்களுக்குள்ள ஒத்துமையாக போகிறது நல்ல விஷயந்தான். சில வீட்டில் வந்து என்னென்னா, இந்த அம்மா அப்படி பரபரப்பாக வேலை பார்க்கும்போது அந்த ஆளை கம்முன்னு உட்காந்துருப்பானா, அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வரும். சில இடத்துல இந்த ஐயா பரபரப்பாக வேலை பார்த்துருக்கோம், அந்த அம்மா அப்படி பார்த்துட்டே உட்காந்துருக்கும். எங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ அழகாக வேலை செய்கிறார்ல அப்படிங்கும். சரி, இருந்துட்டு போட்டோம், சந்தோஷம். கவனிங்க, அப்போ இந்த வேலையை பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஓய்வு, ரெஸ்ட் எடுக்கிறோம். தேவன் அப்படி எடுக்கலை. தேவன் ஓய்ந்திருந்தார்னா அது அல்ல. தேவன் ஓய்ந்திருந்தார்னா என்ன? தேவன் தான் சில வேலைகளை நிர்ணயித்தார், 6 நாளில் செய்யணும்னு நிர்ணயித்தார். எல்லா வேலைகளையும் செய்து முடித்தார். இனி தேவனுக்கு செய்வதற்கு வேலை இல்லை. ஆகவே கர்த்தர் என்ன பண்ணார்? ஓய்ந்திருந்தார். இது டயர்டாக எடுக்கிற ஓய்வு அல்ல. தான் நிர்ணயித்தவைகளை அவர் என்ன செஞ்சிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்பொழுது கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஓய்ந்திருந்தார். இப்போ நமக்கு ஆஃபீஸில் யாராவது ஒரு வேலை கொடுத்துட்டு போகிறாங்க, ஒரு 4 மணிக்கு வருவேன் அதுக்குள்ளே முடிச்சுடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 2 மணிக்கே முடிச்சிட்டோம். 4 மணி வரைக்கும் என்ன செய்வோம்? ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் இப்போ நமக்கு டயர்ட்லாம் ஆகலை. நமக்கு இப்போ என்ன இல்லை? வேலை இல்லை. ஆகவே ஓய்ந்திருக்கிறோம். இப்போ தேவன் 6 நாள் தான் நிர்ணயித்தவைகளை எல்லாம் செய்து முடித்தார். 7ஆம் நாளிலே அவருக்கு என்ன இல்லை? செய்வதற்கு வேலை இல்லை. தான் நிர்ணயித்தவைகளை சரியாய் செய்து முடித்து விட்டார். 7ஆம் நாளிலே கர்த்தர் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். அப்போ ஓய்வு நாள் என்பது என்ன? தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து முடித்து விட்டு தேவ சமூகத்தில் வந்து உட்காருவதுதான் ஓய்வு நாள். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற யாருமே ஃப்ரீயா இல்ல, சும்மா இல்ல. நான் சொல்றது உலக வேலை இல்லை, வெளியே பார்க்குற வேலை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த வேலை உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் செய்கிறீர்கள். தேவன் உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை யாரையும் சும்மா ரட்சிக்கல. ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிச்சு பரலோகத்துக்கு கூட்டு போய் உட்கார வச்சு உங்களை ஜாலியாக உட்கார வைக்கிறதுக்கு ஆண்டவர் கூப்பிடவே இல்லை.
தேவன் உங்களை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இயேசுங்கிற ஒரு ஆள் தத்துவத்தை பிதா உண்டாக்கினதுக்கே ஒரு நோக்கம் இருந்துச்சாம். இயேசு உண்டாக்கும் போதே பலிக்காக தான் அவரை உண்டாக்குனாராமா. அப்ப அவருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. தேவன் இயேசுவை சிருஷ்டிக்கும் போதே அவருக்கு என்ன இருக்குது? ஒரு பர்பஸ். அதே மாதிரி உங்களையும் என்னையும் இந்த பூமியில் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே ஒரு பர்பஸோட தான் சிருஷ்டிச்சிருக்கிறார். நீங்க இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், பணக்காரன் ஆகணும், படிப்பாளி ஆகணுங்கிறதுலாம் நம்ம இஷ்டம், நம்ம ஆசை. ஆனால் நம்ம மேல தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தோடு தான் கர்த்தர் உருவாக்கினார். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் தெரியுமா? நிறைவேற்றி விட்டு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஓய்வு நாள். அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா? எதற்காக கர்த்தர் என்ன உண்டாக்கினார் நமக்கு தெரியுமா? தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்குகிறார். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள அநேக பொருட்களை செய்ய சொல்றார். மேஜை செய்ய, அப்பம் வைக்கணும், அப்புறம் கடல் தொட்டி, இப்படி நிறைய இருக்குது. அதில் வெங்கல தொட்டி இப்படிலாம் நிறைய இருக்கு. உடன்படிக்கை பெட்டி, திரைச்சீலை நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, பர்பஸ். அதுல எதுவுமே சும்மான்னு இருக்காது. இப்ப மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாம்பல் அல்ற கரண்டி செய்யின்னு சொல்றாரு. சொல்லும் போது 2 கரண்டியா செஞ்சுக்க மோசே. எதுக்கு ஆண்டவரே? நீங்க அங்க இங்கேயுமா தூக்கிட்டு அலையிறீங்க ஆசாரிப்பு கூடாரத்தை. ஒரு வேளை ஒன்று உடஞ்சி போச்சுன்னா இன்னொன்று உதவும், அது வரைக்கும் அது என்னவா இருக்கட்டும், ஸ்பேர் வச்சுக்கோ அப்படின்னு. ஸ்பேர்னு ஒரு வார்த்தை, சும்மாங்கிற வார்த்தை ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒன்று கூட இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க வனாந்தரத்தில் சுத்துறாங்க, செய்யும் போதே ஒரு 4-5 செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிஷியன் ஒயரிங் பண்ணும்போது சொல்லுவார், 2 காயில் ஒயர் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க சார். எதுக்குங்க? லாஸ்ட் மினிட்ல தேவைப்படும் சார், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். பெயிண்டர் சொல்வார், ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் பெயிண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க. ஏன் சார்? அந்த நேரத்தில் அலைய முடியாதும்பார். ஆனால் தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யும் போது ஒன்று கூட எக்ஸ்ட்ரா கிடையாது, ஒன்று கூட சும்மா நாங்கள் கிடையாது. அதோட நோக்கம் என்ன? ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே எதெல்லாம் கொண்டு வரப்பட்டதோ அத்தனைக்கும் வேலை இருந்தது. இப்ப இதுதான் ஆசாரிப்பு கூடாரம், தேவனுடைய ஆலயம். அது உள்ள இருக்கிற பாத்திரங்கள் நீங்களும் நானும் தான். அப்ப தேவன் நம்மளை சபைக்குள்ள கொண்டாந்து இருக்கிறார்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. For each and everybody have the work. நீங்க வெளியே பார்க்குற வேலை இல்லை, உள்ள பார்க்குற வேலை. இந்த தேவன் உங்களை நிர்ணயித்ததுக்கு அழகா, நேற்று ஒரு பிரதரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அழகா சொன்னார், நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன கேட்குறீங்க? என்னை எதுக்கு உண்டாக்குனேன்? என்னை எதுக்காக என்னை உண்டாக்கி இருக்கிறீங்க? அந்த கேள்வி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் சரியான கேள்வி. நம்ம தேவன்கிட்ட கேட்கணும், என்னை ஏன் ஆண்டவரை ரட்சித்தீங்க? என்னை எதற்காக இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்தீங்க? என்னை கொண்டு வந்ததோட நோக்கம் என்ன? இந்த திருச்சபையோ அல்லது ஊர்ல நீங்க இங்க முடிச்சுட்டு ஊருக்கு போகும்போது அங்க ஒரு சர்ச், என்னை கொண்டு வந்தீங்களே, என்ன நோக்கம்? அந்த நோக்கத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை நீங்க செஞ்சு முடிக்கணும். அதை செஞ்சு முடிச்சு விட்டுட்டு நீங்க ஓய்வு எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் ஓய்வு நாள். பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 4:2 நினைக்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். I finished my work. என் வேலை முடிந்து விட்டது. நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த வேலையை என்ன செஞ்சுட்டேன்? நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அங்க போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 12ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்துல தானியேல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், கடைசி 3-4 வசனங்கள்ல, ஆண்டவரே நான் அந்த 1335 நாள் அளவும் 1290 நாளை குறித்தும் நான் அறிய ஆவலா இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, தானியேலே நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, go and take rest. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இன்னும் ஊழியம் பண்ண ஆசைப்படுறான், இன்னும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன செய்ய? போய் ரெஸ்ட் எடு, உன் வேலை முடிஞ்சிருச்சு. ஓனரே சொல்றாரு ஒர்க்கரை பார்த்து, போய் என்ன செய்ய? ரெஸ்ட் எடு. அப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு நியமிச்ச வேலை என்ன? எதற்காக வந்தோம்? உங்களை கேட்டா பக்ரைனுக்கு சம்பாதிக்க வந்தோம். பக்ரைன் அதான் ஒரே வேலை, நம்ம வேற எந்த நோக்கமும் இருக்காது. ஒரு வேலை, ஒரு சம்பாதிக்க, அதுக்கு தான் வந்தோம். ஏன் உங்களை ஆண்டவர் பக்ரைன்ல கொண்டாந்து சம்பாதிக்க வைக்கணும்? ஏன் உங்களை ஆண்டவர் இங்கே கொண்டாந்து ரட்சிக்கணும்? ஏன் உங்களை ஆண்டவர் இங்கே கொண்டாந்து ஞானஸ்தானம் எடுக்க வைக்கணும்? அப்ப காடுக்கு வேற ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. வெறும் பணத்தை மட்டும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறதா இந்தியாவில் வச்சு மனத்தை கொடுக்க முடியும். நம்ம ஆண்டவர் நினைச்சாருன்னா பாபிலோன்ல வச்சு ஆசீர்வதிக்க முடியும், எருசலேம்ல வச்சு கொல்ல முடியும். ரெண்டும் அவரால் முடியும். அவர் எங்க வேணாலும் உயர்த்துவார், எங்க வேணாலும் தாழ்த்துவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன கல்லை வச்சு கோலியத்தை வீழ்த்தவும் அவரால் முடியும். அப்பேற்பட்டதான ஒரு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தாரு. நம்ம எல்லாம் பணக்காரன் ஆகிறதுக்காக இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தாரு. அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருந்தால், நம்மளை பணக்காரன் ஆக்குவது தேவனுடைய சித்தமாக இருந்தால் இந்தியாவில் வச்சே பணக்காரன் ஆக்கி இருப்பார். அப்ப தேவன் உங்களை பிரித்து கொண்டு வந்து இந்த இடத்துல ஏதோ ஒன்று சொல்ல விரும்புறாருன்னா, அப்போ பரலோகத்தினுடைய திட்டம் உங்கள் மேல இருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். முதல்ல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும்.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சித்த நோக்கம் என்ன, எனக்கு இந்த திருச்சபையில் வச்சிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த சபைக்குள்ள எவ்வளோ ஊழியங்கள் இருக்கு, எவ்வளோ ஊழியங்கள் இருக்கு. என்னைக்காவது எந்த ஊழியத்திலாவது ஈடுபட்டு இருக்கிறோமா? அதாவது நான் என்ன சொல்றேன், எனக்குன்னு பர்பஸா ஒரு வேலை கொடுத்து ஒரு ஊழியத்தை கொடுத்து ஆண்டவர் செய்ய சொல்றதுக்கு முன்னாடி இந்த சபைக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்குது, நிறைய வேலைகள் இருக்கு. ஏதாவது ஒன்றுல நம்மளை ஈடுபடுத்தலாம். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மோசே மலைக்கு மேலே போறாரு வர்றாரு, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மோசேக்கு அப்புறம் யார் வரணும், அஃபிஷியலாக யார் வரணும்னு கேட்டால், ஒன்று மோசையோட பசங்க யாராவது வரணும், இல்லைன்னா ஆரோனின் பசங்க யாராவது ஒருத்தர் அந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் சீனியர்ஸ். ஆனால் வந்தது யாரு? யோசுவா வரான். ஏன் யோசுவா வரான்? யோசுவா என்ன கிரைட்டீரியா, என்ன அவனுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தகுதியை பற்றி எதுவுமே பைபிளில் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, என்னது? மோசே மலைக்கு போனா அவன் கீழே உட்காந்துருப்பான். மோசே ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து பாளையத்துக்கு போனா இவன் ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருப்பான். வசனம் சொல்லுது, யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாம் மோசையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் மோசையை மட்டும் இல்ல, அவனுக்கு அடுத்து வர வேண்டிய யோசுவாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவன் செய்யற சின்ன சின்ன காரியங்கள் ஒரு நாள் அவனை மோசேக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து விட்டது. திருச்சபைக்குள்ள நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஊழியங்கள், கர்த்தருக்கு செய்யற சில சில காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் அதற்கான கிரெடிட், அதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அந்த ஊழியத்தில் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அதுதான் சில நேரங்களில் சபையில எவ்வளோ காரியங்கள் இருக்கு, எதுல நம்ம ஈடுபடுறோமா? சிலர் இருக்கிறாங்க, இவங்களாம் யாருன்னா பாஸ்டருக்கு ஊழியம் பண்றவங்க. பாஸ்டர் பார்க்க ஊழியம் பண்ணுவாங்க. பாஸ்டர் பார்த்தாருன்னா ஹல்லேலூயா இதடும்பா. பாஸ்டர் கிளம்பி போயிட்டாருன்னா ஓரமாக உட்காந்துருவான். நான் உங்களை இப்பயும் சொல்றேன், உங்களை சொல்றேன், சரியா? ஆல் ஓவர் தி வேர்ல்ட் யூனிவர்சல் ப்ராப்ளம் ஒன்று இப்படி இருக்கு. அதெல்லாம் வந்து பார்வைக்கு ஊழியம் செய்து கிரெடிட் எதிர்பார்க்கும். நமக்கு நான் செய்யறேன், யார் என்ன பார்க்க போறா? அதே பாஸ்டர் பார்க்குற மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம், ஊழியம் செய்வோம். நாங்கள் என்னுடைய காலேஜோடைய ஃபர்ஸ்ட் இயரில் ரட்சிக்கப்பட்டேன். நான் காலேஜ் போகும்போது அப்போ எங்கள் சபைக்கு காலையில் 8:30 மணிக்கு ஆராதனை இருக்கும். 7:30 7:45 போயிடுவோம். காரணம் அப்போல்லாம் எங்களுக்கு பாய் போட்டு தான் உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு கார்பெட்லாம் இருக்குது, அப்போல்லாம் பாய் தான். இந்த பாயை யார் போடுறது? எங்கள் வீடு வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அப்போ என்ன செய்வோம்னா சைக்கிள் தான். அப்போல்லாம் சைக்கிளில் மிதிச்சிட்டு போவோம், நானும் என் ஃப்ரெண்டும் போய் அங்கே போய் பாயை போடுவோம். கொஞ்சம் அழுக்க இருந்துச்சுன்னா எடுத்து பெருக்குவோம். சில நேரத்தில் வேற யாராவது பாய் போட்டாங்கன்னா நான் கொஞ்சம் வருத்தப்படுவேன், ஐயோ இவங்க பாய் போட்டாங்களே, இன்னைக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலையே. ஆண்டவர் இதை என்ன செய்யறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நாங்கள் என்ன பெரிய ஊழியம் செய்தோமா சின்ன ஊழியமா செய்தோமான்றது முக்கியம் இல்லை, ஊழியம் செய்தோமாங்கிறது தான் முக்கியம். ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் வேறு பிரித்து இந்த ஊழியத்தை என் கையில கர்த்தர் கொடுத்தார். இதற்கான அடிப்படை எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் சபையில் இருக்கு. அங்க செய்யற சின்ன சின்ன வேலைகள், அதை செய்து முடிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு ஒரு ஊழியம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து பாருங்க, உங்க இருதயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்க 8 மணி நேரம் வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது உங்கள் ஆத்மாவுக்குள்ளே ஒரு களி கூறுதல் வரும். அதற்கு ஈக்குவலா வேற ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றேன், 1 to 1 உட்காந்து ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லி பாருங்க, மிகப்பெரிய சந்தோஷம் உங்கள் ஆத்மாவுக்குள்ளே வரும். அதே வேளையில அந்த ஆள் இயேசுவை ஏத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, பரலோகத்தின் சந்தோஷம் என்ன என்பதை நீங்க பாப்பீங்க. உங்களால பார்க்க முடியும். அந்த அந்த அனுபவம் பெற்றவங்களுக்கு அது தெரியும். ஒரு ஆளை உட்கார வச்சு ஆண்டவரை ஏத்துக்க வைக்கும் போது இருதயத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் வரும். இதற்குத்தான் பரலோகம் உங்களை அழைத்திருக்கிறது. எதுக்கு ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டாரு? இந்த அவருடைய பர்பஸ் நிறைவேற்றுறதுக்கு. அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நீங்க சர்வை பண்றதுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், தேவையானது கொடுத்திருக்கிறார். அந்த வேலை உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நீங்க செய்யும் போது இது ஆண்டவருக்காக செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை. இதை செய்து விட்டு நாம ஓய்ந்திருக்கிறோம் பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் ஓய்வு நாள். நீங்க செஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு அது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என்னை எதற்காக ரட்சித்தீர், என்ன நீங்க ரட்சித்ததற்கான நோக்கம் என்ன? அப்போ ஒரு சபைக்குள்ள எனக்கு கொண்டு உட்கார வச்சிருக்கிறீங்களே எதுக்காக? நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பத்தான் பரலோகம் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் உங்களுக்கு வெளிப்படும். அதுக்கப்புறம் பரலோகம் உங்களை அதற்கு நேராக நடத்தும். பணக்காரனாகி சம்பாதிச்சு வீடு, நமக்கு எல்லாம் ஒரே நோக்கம் என்ன? நல்லா சம்பாதிச்சு ஊரை பக்கம் ஒரு வீடை வாங்கி நம்ம செட்டில் ஆகி பிள்ளைக்குட்டியே பார்த்து தாத்தா பாட்டியாகி சாகணும். இதானே? இதைத்தான் உலகத்தானே செய்கிறானே. அதுக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சாரு இல்லைங்க. நான் சொல்லுவேன், இந்த வயசாகி சாகிறதுங்கிறதெல்லாம் வயசானவங்களுடைய தாட்டு. நமக்கு அந்த தாட்டு இல்லை. நமக்கு ஒரு வேலை இருக்கு, செஞ்சோம் முடிச்சோம் போயிட்டே இருக்கணும் கிளம்பி. பவுல் அதுதான் சொல்றாரு, என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம்
வந்தது. அதுக்கு தான் ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ கேட்கணும், நீ தீர்மானிக்கணும். ஆண்டவரே டெய்லி ஜெபம் பண்ணும்போது, ஒருவேளை டெய்லி ஜெபம் பண்ணீங்கன்னா, டெய்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும், ஆண்டவரே என்னை எதற்காக அழைத்திருக்கிறீர், என்னை எதுக்கு வேறு பிரிச்சிங்க, என்னை எதுக்கு இந்த சபைக்குள்ள வச்சிருக்கிறீங்க, எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஓய்வு நாள் என்பது தேவன் கொடுக்கிற வேலையை செய்து முடித்து விட்டு ஓய்வெடுப்பது. அதற்கு பேர் தான் என்னது? ஓய்வு நாள். ரெண்டாவது, ஓய்வு நாள் எதற்காக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார்? வாசிங்க அதே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க. ஆதியாகமம் 2. ரெண்டாவது, மற்ற 6 நாளுக்கும் இந்த 7வது நாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பாத்தீங்களா? நீங்க எப்பேற்பட்ட பைபிள் வாசிக்கிற ஆளா இருந்தாலும் கண்டிப்பா ஆதியாகமம் 2 அதிகாரம் வாசித்திருப்பீங்க இல்லையா? குறைஞ்சபட்சம். ஏன்னா அந்த பைபிள் வாசிக்கிற ஆர்வத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு 2 அதிகாரத்தை கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம், வாசிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நிறுத்தியிருப்போம். இந்த 2 அதிகாரத்துக்குள்ள 7 நாளில் 6 நாளுகளுக்கும் இந்த 7ஆம் நாளுக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, வாசிங்க 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அது 1:23. 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இப்ப தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? 6 நாள்லையும் பாருங்க, சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். 7ஆம் நாளுக்கு மட்டும் பாருங்க, சாயங்காலமும் விடியற் காலம் ஆகி 7ஆம் நாள் ஆயிற்றுன்னு இருக்காது. நீங்க அதில் பாருங்க, 6 நாளுக்கும் சாயங்காலம் விடியற் காலம் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று, சாயங்காலம் விடியற் காலம் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்றுன்னு இருக்கும். ஆனால் அந்த 7ஆம் நாளுக்கு மட்டும் சாயங்காலம் விடியற் காலமாகி 7ஆம் நாள் ஆயிடுச்சுன்னு இருக்காது. ஏன் அதை கொடுக்கல? அப்ப 7ஆம் நாள்ல சாயங்காலம் விடியற் காலையும் வரலையானா வந்துச்சு. ஆனா பர்பஸ் ஆவியானவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அதை அங்க மென்ஷன் பண்ணல. அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்கள் உலக வேலை பார்க்கிற 6 நாளுக்கும் முடிவு உண்டு, தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு முடிவே கிடையாது என்று அர்த்தம். புரியுதா? நீங்க உலக வேலை பார்க்கிற 6 நாளுக்கு என்ன இருக்குது? முடிவு இருக்குது. தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு என்ன கிடையாது? முடிவே கிடையாது. அதோட ஸ்பிரிச்சுவல் தாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம தேவனை ஆராதிக்கும்படி திருச்சபைக்கு வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் வாழ்நாளெல்லாம் தேவனை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். அந்த ஆராதனைக்கு என்ன வரக்கூடாது? முடிவு வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனை பத்தின துதி ஸ்தோத்திரம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்ப வரைக்கும் தெரியுமா? ஒன்னு வருகை முந்தோம், இல்ல மரணம் முந்தோம், அது வரைக்கும். சரி, அதுக்கப்புறம் அப்படியே மரணம் முந்துதா, அடுத்த செகண்ட் அப்படியே போய் பரதேசில தேவனை ஆராதிக்க போறோம். ஒருவேளை வருகை முந்துதா, அடுத்த செகண்ட் பரலோகத்துல போய் தேவனை என்ன செய்ய போறோம்? ஆராதிக்க போகிறோம். எப்ப வரைக்கும் ஆராதிப்போம்? பரலோகத்துக்கு போன பிறகு நித்தியமா ஆராதிப்போம். அதுக்கப்புறம் முடிவே கிடையாதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் தேவனை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்க தொடங்கிட்டீங்க, துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க ஆத்மாவுக்கும் முடிவில்லை, தேவனை ஆராதிக்கிறதுக்கும் முடிவு கிடையாது. அதனாலதான் சாயங்காலம் விடியற் காலமாகி 7ஆம் நாள் ஆயிற்றுன்னு கிடையாது. ஏன்னா தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு என்ன கிடையாது? முடிவு என்பதே கிடையாது. சரி, இப்ப நீங்க எப்படி வந்தீங்க? இப்ப சபைக்கு தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு என்ன இல்ல? முடிவு இல்லை. இப்ப நீங்க இந்த சபைக்கு எப்படி வந்தீங்க? ஒரு முடிவோட தான் வந்தீங்க. ஆமா தானே? ஒரு முடிவோட தானே வந்தீங்க. ஆராதனை எத்தனை மணிக்கு முடியும்? சும்மா சொல்லுங்க. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு முடியும். முடியல. ஐயோ, இந்த ஆள் முடிக்க மாட்டான் போல தெரியுது அப்படிங்கிறீங்களா? சரி, அந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டான், முடிக்கல. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அப்படியே 12 மணி வரைக்கும் பார்ப்பாங்க. அப்படி பார்ப்பான், என்ன இப்படி போயிட்டே இருக்கு அப்படின்ட்டு அப்படி பாஸ்டரை பார்ப்பாங்க. சில சபையில் உங்க பாஸ்டர் உங்களை பார்க்கறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். அவர் அப்படி என் பக்கம் திரும்பிடுவார். எதுக்கு? இவங்களை பார்த்தா தானே பிரச்சனை அப்படின்ட்டு சிலர்லாம் சொல்லுவான் அப்படின்பா. அப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர், ஒர்ஷிப்பு சர்வீஸ் டைம்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கு, ப்ரொசீஜர். என்ன ஒழுங்கு? கரெக்ட் டயத்துக்கு ஆரம்பிச்சு கரெக்ட் டயத்துக்கு முடிக்கணும் பாஸ்டர். அதை யார் சொல்லணும்? கரெக்ட் டயத்துக்கு முடிக்கணும்னு யார் சொல்லணும்? கரெக்ட் டயத்துக்கு வரவங்க சொல்லணும்.
ஆமா தானே? நம்மளே 9:30 மணி ஆராதனா 9:35, 9:40, 9:45 கேட்டால் சொல்வீங்க எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லை, எங்களுக்கு டிராஃபிக் இருக்கு. நீங்க உங்களுக்கு 1000 ரீசன் இருக்குல்ல லேட்டா வரதுக்கு, எங்களுக்கும் லேட்டா முடிக்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கு. அப்படி நீங்க எங்களை கேட்க முடியாது இல்ல. சரி, எங்களை கேட்குறீங்க, நியாயம், லேட் ஆயிடுச்சு. ஏசுநாதரை கேட்பீங்க, காலையில் ஆரம்பிச்சா சாயங்காலம் தான் முடிப்பாப்ல. அவர் வான்னு போயிட்டே இருப்பாரு. சாயங்காலம் முடிச்சாருன்னா தோத்திரம், இல்லைன்னா 3 நாள் பேசுவாப்ல, இரவும் பகலும் பேசுவாப்ல. நீங்க அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, என்ன ஆண்டவரே பிள்ளை கட்டிகளோட வந்திருக்கிறோம், நீர்வான்னு பேசிக்கிட்டே இருக்கிறீரு, எப்போ முடிச்சு நாங்களாம் எப்பட போறது? அடுத்த வார்த்தை சொல்லுவார், அப்பால எப்போ சாத்தானே. ஆமா, உங்களுக்காக இப்ப நாங்க மாறி இருக்கோம். ரொம்ப நாங்கன்னா சபையே மாறி இருக்கு, ஆராதனை முறைமையெல்லாம் மாறி இருக்கு. எப்படி மாத்தி இருக்கிறோம்? 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் மாத்தி இருக்கிறோம். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆராதனை ஆரம்பிக்கிற நேரம் மட்டும்தான் உண்டு, முடிக்கிற நேரம் ஆவியானவர் கையில் உண்டு. ஆவியானவர் எப்ப முடிக்கிறாரு? இன்னைக்கும் நாகர்கோயில் பக்கம் நீங்க போயிட்டீங்கன்னா 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும், 3 மணி 4 மணிக்கு தான் முடியும். முடிச்ச உடனே ஒரு கஞ்சி ஊத்துவாங்க, அவ்வளவுதான். அதை குடிச்சிட்டு போக வேண்டியது தான். 2 மெசேஜ் இருக்கும். இப்பவும் சொல்றேன், நான் இது 2019 சொல்றேன், 2 மெசேஜ் இருக்கும். அதுவும் கன்வென்ஷன்லாம் வந்துருச்சுன்னா நைட் 10-11 வரைக்கும் போகும். நீங்க அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் என்ன செய்வீங்க? இப்ப நாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி 2-2.5 மணி நேரம் அதுலயும் நாங்க டிசைன் பண்ணிக்கிறோம். எங்களை 2 பாட்டு 3 பாட்டு ஆராதனையும். ஆவியானவரே 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆராதிக்கனாலும் விட்டு கொடுக்க முடியாது. இன்னைக்கு ஆவியானவரே சொல்லிடுவான், சான்ஸ் இல்லை, நெக்ஸ்ட் வீக் வாங்க. ஏன்னா இவன் முடிவு பண்ணிட்டான். அதுவும் அதை விட பெரிய கொடுமை ஒன்று இருக்கு. நீங்க யாரும் கோச்சிக்கப்படாது, கோச்சிக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வேற விஷயம். என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டீங்க, அவ்வளவுதானே, கூப்பிடாதீங்க, விட்டுருங்க. ஆனா உண்மை ஒண்ணுதான், ஆராதிக்கிறதுக்கே பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? பாட்டு பாடுறதுக்கு பாட்டு செலக்ட் பண்ணிட்டு வரலாம், 3 பாட்டு பாடலான்ட்டு. வர்ஷிப் பண்றதுக்கே முன்னாடி பாட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இவன் வர்ஷிப்பே என்ன பண்ணிருக்கான்? ஏற்கனவே டிசைன் பண்ணிட்டான். ஆராதனையில என்ன பாட்டு பாட போறோங்கிறது கூட என்னவாயிருச்சு. அப்ப ஆவியானவர் வேற பாட்டு பாட சொன்னா கூட இவங்களால என்ன முடியாது, இப்ப பாட முடியாது. இவங்க நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம், நீர் என்ன வேற பாட்டு பாட சொல்றீங்க, அது அடுத்த வாரம் படிப்போம், இந்த வாரம் இதுதான். அப்ப நம்ம அந்த அளவுக்கு இப்ப எப்படி ஆயிட்டோம்? ப்ரொசீஜர் ஆயிட்டோம், பக்கா ப்ரொசீஜர். ஆராதனைனால எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது. 12 மணினா 12 மணிக்கு முடிக்கணும், இன்னைக்கு முடியாது, அது வேற விஷயம், விட்டுருங்க. இல்ல அதுல சிலர்லாம் உத்தம சந்ததி இருக்கு, அறிவாளி. என்ன தெரியுமா? வரும்போதே ஹோட்டல்ல புக் பண்ணிட்டு வந்துரும், டேபிள் புக் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப இந்த ஆளுக்கு எப்படி இருக்கும் 12 மணிக்கு மேல போச்சுன்னா? இல்ல இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். 15 நிமிஷம் தான் டேபிள்காரன் வெயிட் பண்ணுவான், அதுக்கப்புறம் வேற ஆளை விட்டுருவான். சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே இந்த ஆள் பேசி, அப்புறம் ஒரு ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இந்த ஆள் வாய்க்கு காவல் வையும். இன்னைக்கு இப்படி எப்படி ஆயிடுச்சு சபை? சடங்காச்சாரம். அதான் நான் முதல் நாள் சொன்ன பாருங்க, பெந்தகோஸ்தே சடங்காச்சாரம். இப்ப சிஎஸ்சிக்காரங்க அதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கரெக்டா எழுந்திருக்க கடவும் உட்கார கடவும் கரெக்டா ப்ரொசீஜரை முடிச்சிருவாங்க, போயிருவாங்க. ஆனா நாம இப்போ அதே இடத்துக்கு வந்துட்டோம், 12 மணிக்கு முடிச்சிடணும். கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு இந்த ஒரு நாள் தான் இருக்கு, இந்த ஒரு நாள் தான் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, எல்லாம் சரி. இந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு யார் சொன்னது? இந்த ஒரு நாள் உங்களுக்கு யார் சொன்னது? பரலோகம் உங்களுக்கு 6 நாள் கொடுத்திருக்கு, இந்த ஒரு நாள் கர்த்தருக்குரியது, அது உங்களது இல்ல, இது கர்த்தருக்குரிய நாள், இது உங்க நாள் யார் சொன்னது? இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? இந்த ஒரு நாள் தான் இருக்கு, அது இந்த ஒரு நாள் நாங்க எல்லா வேலையும் பண்ண வேண்டி இருக்கு, நாங்க அதை செய்யணும் இதை செய்யணும். அப்படி இல்லை, இது தேவனை ஆராதிக்கிற நாள். மத்த 6 நாள் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்க இஷ்டம். இந்த ஒரு நாள் முழுக்க முழுக்க தேவனுக்குரியது. வர்றதே 2 மணி நேரம். அதுல வேற நம்மால் சொல்லுவான், நாங்க சர்ச்சுக்கு போறோம், நாளைக்கு எங்களுக்கு சர்ச் இருக்கு. ஏன்னா முழு நாளும் சர்ச்சிலே இருக்கிறீங்க, முழு நேரமும் சர்ச்சிலே இருக்கீங்க, 2 மணி நேரம். அதுல ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போனா என்ன? எங்களுக்குலாம் 8 மணிக்கு ஆராதனை முடியும், 8 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சு 11-12 மணிக்கு தான் முடியும். முடிச்சுட்டு திருப்பி 3 மணிக்கு ஓப்பனர் மினிஸ்ட்ரிக்கு வருவோம். எங்க சபையில 6 மணிக்கு முடியும், திருப்பி 6:30 மணிக்கு ஈவினிங் மினிஸ்ட்ரி வருவோம், ஈவினிங் ஆராதனை. அதை முடிச்சுட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போவோம். அதை முடிச்சோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு காலத்துல சபை. இப்ப நீங்க எப்படி ஆயிட்டீங்க? ரொம்ப பிஸி. அதுவும் சில ஆட்கள்லாம் பார்க்கும்போது என்னன்னு கேக்குறீங்க, இந்த கூட்டம் கடைசி ஜெபம் நடக்குது இல்ல, கடைசி ஜெபம் முடிச்சுட்டு என் ஆத்மாவேன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா பாதி பேர் இருக்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா? அப்படியே வேக வேகமா போவாங்க, கிடுகிடுன்னு போவான், கொஞ்சம் பேர் வேகமா. அதுல சில கணவன்மாரெல்லாம் மனைவியை கொண்டு உடம்பதே சொல்லிட்டு விடுவார் உள்ள, கடைசி ஜெபத்துக்கு வெளியே வந்துரு. ஏன் ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும், நம்ம போகணும். அந்த அம்மா ஒருவேளை கடைசி ஜெபத்தில் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆள் காரில் போகும்போது திட்டிகிட்டே போவான். உன்னை வர சொன்ன உனக்கு அறிவு இருக்கா பாரு, எவ்வளோ டிராஃபிக். இப்போ நீ வீட்டில் போய் என்ன கிழிக்க போறீங்க?
உள்ள நுழைஞ்ச உடனே ரிமோட் எங்க? முதல் கேள்வி அதானே. அவ்வளோதான் பண்ண போறிய. உட்காந்து ஒரு சேனலையும் உருப்படியாக பார்க்க போகிறதில்ல. நொட்டு நொட்டு நொட்டுன்னு திரும்பிக்கிட்டே இருக்க போகுது. சில ஆட்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு அங்கே உட்காந்தே சாப்பிட்டு அங்கேயே கை கழுவி அங்கேயே தூங்குறவனா இருக்கான் சோஃபாலியே. என்ன இப்போ கிழிக்க போறிய? ஏன் ஒரு 10 நிமிஷம் இருந்து பேசிட்டு போனா தான் என்ன? சபை என்பது என்ன இடம்? ஏதோ சடங்காச்சாரத்துக்கு வந்துட்டு வர்ற இடமா? சபை என்பது ஒரு ஐக்கியம், குடும்பம். அதுவும் நீங்கெல்லாம் இருக்கீங்க பாருங்க, ஊரை விட்டு வந்திருக்கிறீங்க. சபை தான் குடும்பம், வேற குடும்பமே கிடையாது நமக்கு. அப்ப இங்க இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? முடிச்ச ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போனா தான் என்ன? சிஎஸ்ஐக்காரங்களை பாருங்களேன், சிஎஸ்ஐக்காரங்க மட்டும் இல்ல, எல்லா மதக்காரங்களையும் பாருங்களேன். இந்த இந்துஸ் வந்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காருவாங்க அந்த இடத்துல. யாராவது இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்க. கோயில் அர்ச்சனை முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு 5 மினிட்ஸ். அது அவங்களுக்கு ஐதீகம். டக்குன்னு சபை விட்டு கோயில் விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்துட்டு போனோம். இஸ்லாமியர்கள் பாருங்க, தொழுகை முடிச்சோன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவான்? கட்டி பிடிச்சி அன்பை வெளிப்படுத்தி, எவ்வளவு வேகமா இருந்தாலும் 2 பேரை கட்டி பிடிச்சிட்டு தான் வெளியே போவான். நம்மால பாருங்க, முட்டிச்சவன ஓடுவான் வேக வேகமா. என்ன வேலை இருக்கு, வேலை இருக்கு. அப்ப நம்மளாம் வேலை வெட்டி இல்லாம இருக்குமா? அவருக்கு மட்டும் தான் வேலை இருக்கா? ஏன் அப்படி ஓடுவிய? நின்று ஒரு 5 நிமிஷம் பேசினா என்ன? இந்த சபையில் இருக்கிறாங்க பாருங்க, சபைக்கு வரவங்க எல்லாருமே பண கஷ்டத்துல வரல. எத்தனையோ பேர் மன கஷ்டத்துல வரான். எத்தனை பேர் குடும்பத்தை விட்டு நீங்க தனியா இருக்கிறான். அவங்களுக்கு தேவை பணத்தை விட அன்பு தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஐக்கியம் தான் முக்கியம். நின்று உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசினா அவ்வளோ சந்தோஷப்படுவான். நம்ம பேசுறோமா? அந்த கார் கடைக்கெல்லாம், கார் ஷோரூம்லாம் இருக்குல்ல, அங்க போனோம்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த ஷோரூமுக்குலாம் போனோம்னா நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியும், நாள் வாங்க மாட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். இல்லை நம்ம முகம் நல்ல முகம், இது வாங்குற முகமே கிடையாது, பார்க்குற முகம். இந்த விண்டோ மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒன்று, விண்டோ ஷாப்பிங்னு ஒன்று இருக்கு, பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ நம்மளை பார்த்தாலே தெரியும் நம்ம வாங்க மாட்டோம்னு. ஆனால் அந்த கார்காரன் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷோரூமில் இருக்கவங்க ரிசீவ் பண்ணி வாங்க சார்னு உட்கார வச்சு ஒரு டம்ளர் ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்து காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்பான். நமக்கே கூச்சமாக இருக்கும், நம்ம தான் வாங்க போகிறது இல்லையே, காஃபி எல்லாம் குடிக்கிறோமோ, பின்ன முடிச்சவொன்னு அடிப்பாங்களோ அப்படின்லாம் தோணும். ஆனால் அவனுக்கும் தெரியும் இது காஃபி குடிக்க தான் வந்திருக்கு, கன்ஃபார்மாக இதை வாங்காதுன்றது நல்லா தெரியும். கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் கேட்பான், என்ன சார் பார்க்குறீங்க, என்ன வண்டி பார்க்க வந்தீங்க? வேற வழியே இல்லாமல் நம்ம சொல்லுவோம், இந்த காரை தான் பார்க்க வந்திருக்கோம். அந்த கார் 28 லட்சமாக இருக்கும், நம்ம பார்வையில் வாங்கவே முடியாது. அவனுக்கு தெரியும் நீ இதை வாங்க போறியா, சரி இருக்கட்டும். அழகாக திறந்து காட்டுவான் பாருங்க, அப்படி திறந்து காட்டி இது அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நம்ம சொல்லுவோம் போயிட்டு வரோம், அதான் எனக்கு தெரியுமே, நம்ம வந்து நீ போயிட்டு தான் வரப்போறேன். ஆனால் அவன் சலிக்காம எவ்வளவு அன்பா அவன் முகத்தில் சிரிப்போட நம்ம வந்து அந்த ஷோரூம்ல நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோமா எதுவுமே தெரியாது, ஆனா எவ்வளவு அழகா ரிசீவ் பண்றான். ஆனா ஒரு ஆத்மா புதுசா சபைக்குள்ள வருது, என்னைக்காவது நீங்க அப்படி ரிசீவ் பண்ணிருக்கீங்க? என்னைக்காவது உட்காந்து ஒரு ஆத்மாட்ட அப்படி பேசியிருக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் வராங்களே யார்ட்டையாவது, அதுவும் நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? உட்கார்ந்த ஆள் பக்கத்துல தான் உட்காருவீங்க, புதுசா இன்னொரு ஆள் பக்கத்துல உட்காரவும் மாட்டீங்க. பைபிளை வேற போட்டு வச்சிருப்பான். இடம் முடிக்கிறானாமா, பஸ்ல இந்த துண்டு போட்டு இடம் முடிச்சிருக்காமல ஊர்ல, சபையில வந்து பைபிள் போட்டு இடம் முடிப்பான். யாராவது புதுசா வந்துட்டா வச்சுக்க, என்னப்பா ஆள் வருது, எங்க வந்துகிட்டு இருக்கு, அது எங்கேயோ இருக்கு டிராபிக்ல, இங்க இவனுக்கு இடம் கொடுக்க மாட்டான் உட்காரத்துக்கு. ஏன் பக்கத்துல ஆளு இன்னொரு புது ஆள் பக்கத்துல உட்காந்து செய்தி கேட்ட என்ன குறைஞ்சிருவீங்க? பரலோகத்துக்கு போக மாட்டீங்களா? வருகை வந்தா சரி, பரலோகத்துல நீங்க வேற புது ஆள் ஒருத்தன் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு ஆப்பிரிக்காக்காரன் என்ன பண்ணுவீங்க? ஏன் நரகத்துக்கு போயிருவீங்களா? ஏன் யாரோ ஒருத்தன் புதுசா வந்து உட்காந்து உட்காரட்டும், சபையில விசாரிங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட கேளுங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்களா, என்னைக்காவது யாராவது புது ஆளை பார்த்து கேட்டிருக்கீங்க? உங்களுக்கு எல்லாமே புது ஆள் தான், அதான் முக்கியம். மொத்தம் ஒரு 4 பேர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, 4 பேர்த்த வேற யாரையுமே தெரியாது. திடீர்னு சபையில எழுப்பி இது யாருன்னு கேளுங்க, இவரு மண்டையில அடிச்சுப்பான். ஏன்னா இவனுக்கு தெரியாது இவர் யாரு, இவரு அப்படிம்பான். அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்ம சிலருக்குலாம் ஜெபம் பண்றோம்ல, உடம்பு சரியில்லை அவருக்காக என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அவர் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலுக்காக ஜெபம் பண்ணுவோம் சொல்றோம்ல. எத்தனை பேர் மறுநாள் அவரை ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, நேற்று ஜெபம் பண்ணோம், எப்படி யாராவது கேட்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் யாரோ 1-2 இருக்கும், மற்றவங்க யாராவது கேட்டிருக்கிறீங்களா? கேட்க மாட்டீங்க. நீங்க ஏன்னா நீங்க பிஸி, ரொம்ப பிஸியா இருக்கணும் இல்ல, போக வேண்டாம், ஃபோனாவது பண்ணி கேட்கலாம்ல. ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? சபையிலேருந்து யாருமே வந்து பார்க்கல. சபைனா என்ன, ஒரு ஐக்கியமே இல்லை, உன்னை எவனும் வந்து பார்க்க முடியாது. நீ தான் எவனையும் பார்க்கலையே, ஒருத்தனையும் விசாரிக்கலையே, விசாரிக்காத உன்னை எப்படி விசாரிக்க முடியும்? முடிச்ச உடனே ஓடுறது இங்கேருந்து. நம்ம ஸ்கூல், நம்ம இந்தியாவிலலாம் ஸ்கூல் கடைசி முடியும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? முடியும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு? இந்தியாவில் தமிழ ஜனகண மனகதி பாடுவாங்கல்ல, அது முடியும் போது 3 ஜெயகே சொல்லுவாங்க தெரியுமா?
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் தெரியுமா உங்களுக்கு? ஜெயஹே ஜெயஹே ஜெயஹேம்பாங்க. அதுக்கு என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? முதல் ஜெயஹே அப்படின்னும் போது இந்த மிலிட்ரி பேக்கை தூக்கி மாட்டுவோம், ஊரே ஸ்டிப்பா நிற்கும். நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம்? அறிவாளி மிலிட்ரி பேக்கை தூக்கி மாட்டோம். ரெண்டாவது ஜெயஹே அப்படின்னும் போது டிஃபன் பாக்ஸ் பார்க்க எடுத்து நிற்பான். மூணாவது ஜெயஹேன்னு என்ன பண்ணுவான்? எவன் ஃபர்ஸ்ட் கேட்டை நோக்கி ஓடுறதுங்கிறது தான் முக்கியம். அந்த பழக்கம் இன்னும் சர்ச்சில் இருக்கு. என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, கடைசி என் ஆத்மாவேன்னு கையை உயர்த்தி பாஸ்டர் கண்ட திறந்தா கைவிடப்பட்டவரா தனியா நிக்கிறாரு. பாதி பேர் போயிட்டே இருக்கும் அந்த பாட்டுன்னு. ஏன் நின்று ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, விசாரிங்க, புது ஆத்மா வந்தா கேளுங்க, எங்க இருந்து வரீங்கன்னு கேளுங்க. ஏன் அப்படி ஓடுவிய? சபை என்பது ஒரு முடிவோட வரக்கூடாது. இத்தனை மணிக்கு முடியும், இப்படி போயிடுவோம், அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபார்ம் பண்ணவே கூடாது. சபையினுடைய ஸ்ட்ரக்சரை ஆவியானவர் ஃபார்ம் பண்ணணும். ஆவியானவர் நடத்தணும். ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவா ஆராதனை போனா போகட்டும். போய் ஃபிளைட் பிடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி உட்கார்றீங்கல்ல, ஆமா தானே? வெட்டியா உட்கார்றோம். அங்க போய் உட்காந்துக்கிட்டு வேற வழி இல்லாம அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ற, உள்ள வந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உனக்கு ஃபோன் அடிச்சேன். 3 மணி நேரம் வெட்டியா உட்காந்துருக்கோம். ஃபிளைட்ல பறக்கும் போது 9 மணி நேரம் 6 மணி நேரம் சும்மா பறக்கிறோம் வெட்டியா. ஆனா சபையில் வந்து உட்கார்ந்து மட்டும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்கார முடியாது. அதுவும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணா கேள்வி வேற. ஏன் ப்ரொசீஜருக்கு முடிக்க மாட்டீங்க? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபை என்பது உங்களுடைய வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி சபை நடக்காது. நான் எப்பவும் சபைகள்ல சொல்லுவேன், வசனத்துக்கு ஏத்த மாதிரி தான் விசுவாசி மாறணும், விசுவாசிக்கு ஏத்த மாதிரி வசனம் மாறாது. நான் சொல்றது புரியுதா? சபையில கொடுக்கிற வசனம் உங்களுக்கு ஏத்த மாதிரி வராது. நீங்க தான் கொடுக்கிற வசனத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம டிசைனுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் எல்லாமே. பாஸ்டர் நமக்கு ஏத்த மாதிரி பேசணும், பாஸ்டர் நமக்கு ஏத்த மாதிரி செய்தி கொடுக்கணும். இப்போ ஒரு படி மேல போய் தீர்க்க தரிசனமே நமக்கு ஏத்த மாதிரி தான் வரணும். ஆவியானவரை இப்ப மாத்திலாம் பேசுறது இல்ல. திருட்டு பையில வீட்டுல இங்க சம்பாரிச்சு ஊர்ல வட்டி விட்டுக்கிட்டு இருக்கேடா, நீ உருப்பட மாட்டேன்ற ஒரு தீர்க்க தரிசனம் இப்ப வரவே வராது. ஏன்னா இப்ப அந்த தீர்க்க தரிசனம் நீங்க விரும்புறதில்ல. இப்ப நீங்க என்ன விரும்புறீங்க? நீ என்ன செய்தாலும் கர்த்தர் உன்னை மன்னிப்பார். இவன் என்னென்ன செய்யறாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். இப்ப நம்ம ஆவியானவரே கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் தீர்க்க தரிசனம் வரணும், இந்த மாதிரி தான் செய்தி வரணும், வராது. அப்படி ஒரு சபை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறுது, ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறுறானா நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, உங்க சபையும் பரலோகத்துக்கு போகாது. சபை என்பது கர்த்தருக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதான் நடக்கணும், அதான் பேசணும், அதான் செய்யணும். சபையினுடைய டிசைனுக்கு தான் நீங்க மாறணும், உங்க டிசைனுக்கு சபை மாறக்கூடாது. நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு கடைசி காலத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது வீட்டில் பிரச்சனை வந்துருச்சுன்னா காலையில் இந்த ஐயா சண்டை போட்டு போயிடுவார் வேலைக்கு. இந்த போன ஐயா உடனே மறந்துடுவான். வேலைக்கு போனோன்னு சண்டையை என்ன செஞ்சிருவாரு? மறந்துடுவார். இந்த அம்மா வீட்டிலே தானே இருக்கு, மறக்கவே மறக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்துருக்கோம், வேலை கூட போட்டிருக்காது. நைட்டு 8 மணிக்கு வந்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கோம். அப்போ கணவன் வந்து கேட்பாரு, என்னாச்சு, லைட்டு போடல, ஒன்றும் பண்ணல, என்னம்மா அப்படிங்க, பதிலே சொல்லாது. உடனே அவனுக்கும் கோவம் வரும்ல, ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறான், டென்ஷனாக இருக்கும். உடனே போடுவான், போ நீ சமைக்காட்டி என்ன அப்படின்ட்டு வெளியே போவான். நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி. வெளியே போனா வெறும் டீ கடை தான் இருக்கும் நம்ம ஊர்ல. டீ கடையிலையும் டீ 2 விஷயம் தான் இருக்கும். இன்னும் 2 விஷயம், ஒன்று இந்த பிஸ்கெட்டு, இன்னொன்று பொறை. இந்த பொறைன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. பிஸ்கெட் இவனுக்கு, பொறை அங்கே வந்து நிற்கிற நாய்க்கு. இந்த 2 பேருக்கு வேற வழி இல்லாமல் அங்கே வந்து நிற்கிறாங்க. இவனும் ஒரு டீயை குடிப்பான், 2 பிஸ்கெட்டை திம்பான், பசி அடங்காது. வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுவான், திருப்பி வீட்டுக்கே போவார். போய் மனைவிட்ட காம்ப்ரமைஸ் ஆவார். சரிம்மா, குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும், என்ன செய்யறது, ஏதோ கோவத்தில் பேசிட்டா எந்திரிச்சு செய்ய பார், பிள்ளைங்கெல்லாம் பசியா இருக்கு, அந்த மாதிரி ஜெயிச்சிருச்சு. சரி. ஏன்னா அந்த அம்மா கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் சமைக்காம அடுப்பு ஆஃப் பண்ணி போடுறது. இப்போ அது போயிடுச்சு பாருங்க. இது கோச்சிக்கிச்சுன்னா அவன் போயிட்டு ஃபோன் பண்றான், நான் தலப்பாக்கட்டு பிரியாணில நிக்கிறேன், உனக்கு வேணுமா வேணாமா? இந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனும் போயிடுச்சு. இப்ப அந்த மாதிரி தான் சபையினுடைய நிலைமை. ஒரு காலத்துல சபையில கடிந்து கொண்டு நம்ம உபதேசம் சொன்னோம்னா விசுவாசிக்கு வேற ஆவிக்குரிய சபையே இருக்காது. அது அப்படியே சுத்தி அடிச்சுட்டு திருப்பி என்ன செய்யும்,
ஆவிக்குரிய சபைக்கே வந்துடும். வந்துட்டு அதுவே ஒத்துக்கும், ஆனால் எங்கள் மேலே தான் தப்பு, எங்களை மன்னிச்சு. அப்படி இல்லை, நம்ம எதையாவது திட்டி அனுப்பணும்னா இது வீட்டுக்கு போகிறதுக்குள்ள இன்னொரு சர்ச்சில் இருந்து பாஸ்டர் இது வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன உங்க பாஸ்டர் உங்களை ரொம்ப திட்டினாராமே? ஆமாம், என்னையே தான் திட்டுறாரு. அப்படியா? நம்ம சர்ச்சுக்கு வாங்க, நான் உங்களை திட்டவே மாட்டேன். அப்புறம் அடுத்த வாரத்தில் நீங்கள் தான் நம்ம சர்ச்சில் ஒர்ஷிப் எடுக்கிறீங்க. இப்போ இந்த ஒர்ஷிப் லீடருங்கிற போஸ்ட் கேவலமாக போச்சு, ஆடி ஆஃபர் மாதிரி ஆகி போச்சு. வர்றவனுக்கெல்லாம் ஒர்ஷிப், அவனே 7:30 கட்டையில் பாடுறான், அவன் 8:30 கட்டையில் வாசிக்கிறான், ரெண்டும் சேர்ந்து ஆராதனை பண்ணுறது. ஆவியானவர் திருச்சி ஓடுறாரு. இப்போ இவரை கூட்டிட்டு போயிட்டு அவர் ஆராதனை நடத்துறாரு. நம்மளே இதை விளங்காதன்னு திட்டி அனுப்பியிருக்கோம், இதை இன்னொரு விளங்காதது கூட்டிட்டு போயிருக்கு. ரெண்டும் சேர்ந்து இப்போ என்ன பண்ண போகுது? சபை நடத்த 100% சபை இப்போ அப்படித்தான் இருக்கு. எவனையுமே அழைப்பு பெற்று வரதே கிடையாது. எந்த அசிஸ்டன்ட் பாஸ்டரையும் இப்போ திட்டவும் முடியாது. பாருங்க, திட்டம்னா 3 நாள் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுது. இவரும் பாஸ்டர் அடிச்சு பார்க்குறாரு, ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுது. 3 நாள் கழிச்சு சுவிச் ஆன் ஆகுது. என்ன தம்பி 3 நாள் ஆளை காணோம்? கர்த்தர் பேசினார். அப்படியா? கர்த்தர்னா இப்போ அவங்ககிட்ட தான் பேசுறாரு. உடனேவும் பேசிடுறாரு. இப்போ கர்த்தர் பேசினார். என்ன பேசினாரு? சர்ச்சை ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு. அப்படியா? எங்க? நம்ம வீட்டுக்கு மேலே எதிரில், ஏன் சபைக்கு எதிரிலேயேவா? ஆமா. யார் வரா? நம்ம சர்ச்சில் 10 பேர். பாதி பையன் இப்போ சபை அப்படித்தான் ஆரம்பிக்கிறான். ஏன்? உங்களுக்கு இப்போ ஆப்ஷன் நிறைய ஆயிடுச்சு. திட்டின உடனே இப்போ என்ன கொடுமை தெரியுமா? 52 வாரமும் நீங்க 52 சர்ச்சு போலாம், அவ்வளவு இருக்கு. இப்போ ஒவ்வொரு வாரமும் எங்க போலாம்? ஒவ்வொரு சர்ச்சுக்கு போலாம். நீங்களும் கெட்டு சபையை கெடுக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கடிந்து கொண்டு உபதேசம் வருதுன்னா அது உங்களை உருவாக்குறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏத்த மாதிரி தேன் தடற மாதிரி பேசுறான்னா உங்களை அவன் நாசமாக்குறான்னு அர்த்தம். நாங்க ஸ்கூல் படிக்கும் போது எங்க அப்பாலாம் கொண்டு போய் விடும்போது என்ன சொல்லி விடுவார் தெரியுமா? டீச்சர்கிட்ட ஞாபகம் இருக்கு, அவங்க அப்பா விட்டது, எங்க அப்பா விட்டது ஞாபகம் இருக்கு. கண்ணு ரெண்டையும் விட்டு தோலை உரிங்கம்பாங்க. அப்படி யாரும் அப்பா சொல்லியிருக்காங்களா? எங்க அப்பா, ஏன்னா ரொம்ப நல்லவன் நான். அது கொண்டு போய் விடும்போது எங்க டீச்சர் சும்மாவே நல்லா அடிக்கும். எங்க டீச்சருக்கு ஒரு பழக்கம், என்னை பார்த்த உடனே உள்ள வந்தோன்னு சொல்லும், ஜெகன் வெளியே போ அப்படின்னு. ஸ்கூல் கிளாஸே ஆரம்பிச்சிருக்காது, உள்ள வந்தோன்னு சொல்லும் வெளியே போ. ஏன் மிஸ் அப்படின்னா எப்படியும் கேட்டா பண்ணி பாதியில வெளியே போவேன், ஃபர்ஸ்டே போயிரு, பாடம் நடத்த விடு அப்படிங்கும். அந்த டீச்சர்கிட்ட போய் சொல்லுவாரு, கண்ணு ரெண்டையும் விட்டு தோலை உரிங்கன்னு. இப்ப இருக்க அப்பா என்ன சொல்றாரு? இப்ப இருக்க அப்பா டீச்சர் அடிச்சிருச்சு. அப்படியா? அப்பா வர நாளைக்கு டீச்சரை கொன்னுடுவோம். இப்ப டீச்சர்லாம் அடிக்கிறதுக்கு பயப்படுது, குச்சி எடுக்கவே பயப்படுது. காரணம் டீச்சர் அடிக்கிறாங்க அப்பாவும் பையனும் சேர்ந்து. எப்படி பிள்ளை உருப்படும்? அன்னைக்கு அடிச்சதுனாலதான் பிள்ளை ஒழுங்கா இருந்துச்சு. இன்னைக்கு அடிக்க கூடாதுன்னு சட்டம் வந்துருச்சு, பிள்ளை நாசமா போச்சு. அதே தான் சபைக்கும் சொல்றேன். கடிந்து கொள்ளுகிற உபதேசம் இருக்கும் போது உங்கள் ஆத்மாவுக்கு அது நல்லது. ஒருவேளை நீங்கள் கடிந்து கொள்ளுகிற உபதேசத்தை வெறுத்து கர்த்தர் கண்ணீரை துடைப்பார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அதை விரும்புனீங்க, கஷ்டம். நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் தானா வரும். நீங்க ஆசீர்வாதத்தை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் உங்களை அப்படி இப்போ மிஸ்கைட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? கிளைம் பண்ணு. கிளைம் பண்ணா என்ன செய்வார் ஆண்டவர்? உனக்கு தருவாரு, நல்லா கிளைம் பண்ணு. என்னத்தை கிளைம் பண்றது? என்ன கிளைம் பண்ணணும்? அது சொல்றாங்க, இந்த காரை கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? நீங்க உங்க பையனை சொல்லி பாருங்க. ஸ்கூலுக்கு போகும்போது படிக்க வேண்டாம், நீ சொல்லிக்கிட்டே இரு, நான் 100 எடுப்பேன், 100 எடுப்பேன், 100 எடுப்பேன், 100 எடுப்பேன். 100 வருமா? எப்படி வரும்? படிச்சா தானே வரும். படிக்காம எப்படி 100 வரும்? அதைத்தான் திருப்பியும் சொல்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னா அது அதுக்குன்னு ஒரு கட்டளை இருக்கு. அந்த கட்டளையை செய்தால் தான் ஆசீர்வாதம் வரும். நீடித்த ஆயுசு வேணும், நீடித்த ஆயுசு வேணும்னா வராது. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணா தான் நீடித்த ஆயுசு. அப்பா அம்மாவை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல ஊட்டினா ஹார்ட் அட்டாக் தான் வரும். அதான் நடக்குது. என்ன கேட்கிறோம்? 45 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது. அப்பா அம்மா ஒண்ணு விட்டா ஓல்டேஜ் ஹோம்லன்னு அர்த்தம். ஏன் வருது? ஆனா நீடித்த ஆயுசா இருக்கிறதுக்கு பிரசங்கம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து 100 வயது வாழ வைப்பார். எப்பரா வைப்பாரு? வைக்க மாட்டாரு. கிளைம் பண்ணு. அன்னைக்கு ஒருத்தர் என் கூட வந்துகிட்டு இருக்கிறாரு, நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆளை காணும். திரும்பி பார்க்குறேன், ஒரு காஸ்ட்லி கார் மேலே கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு ரோட்ல. நாங்கள் அது பார்க் பண்ணி நிற்க வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், எதுக்கு இப்போ ஜோம் பண்றீங்கன்னு கேட்டேன். இல்லை, பாஸ்டர் சொன்னாரு கை வச்சு கிளைம் பண்ணா கர்த்தர் அந்த காரை கொடுப்பாரு. நான் சொன்னேன், இந்த காரை கொடுக்க மாட்டார். ஏன்? அது அவன் காரு, அது எப்படி உனக்கு கொடுப்பாரு? அவன் வாங்கி நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கான், அந்த காரை உனக்கு எப்படிதான் கொடுப்பாரு? இந்த மாதிரி ஒன்று கொடுங்கன்னு கேட்டாலும் நியாயம். இந்த காரை கர்த்தர் கொடுத்ததுக்காக சோத்திரம் தர மாட்டார், அநியாயம். அடுத்தவர் பொருளை இச்சையா தீர்ப்பாயன் இல்லை.
சரி, அந்த ஆள் நிறுத்திட்டு ஆபீஸுக்கு போயிருக்கிறான், தோத்துறோம். ஒருவேளை கடைக்கு போயிருந்தா உள்ள மனைவி பிள்ளையை விட்டுட்டு போயிருந்தானா எதுலாம் உனக்கு சேர்த்து கிடைக்கும்? உங்களுக்கு இந்த மாதிரி பிரசங்கியார் தான் தேவைப்படுறாரு சபைக்குள்ள. அந்த மாதிரி சபைக்கு தான் நீங்களும் போறேங்கிறீங்க. அந்த மாதிரி பிரசங்கம் தான் உங்களுக்கு விருப்பமா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுகிற உபதேசம் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதுதான் உன்னை உருவாக்கும். அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு, அப்படிப்பட்ட பிரசங்கர்கிட்ட போங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சபையில கடிந்து கொள்ளுகிற உபதேசம் வந்தா சபையை விட்டு போகாதீங்க, உங்களை திருத்துங்க. ஓ, ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, ஓய்வு நாள் என்பது முடிவில்லாதது. முடிவு பரியந்தம் தேவனை ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கணும். மூன்றாவது வாசிங்க, அதே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், திருப்பி வாசிங்க. எத்தனாம் நாளிலே ஓய்ந்திருந்தார்? கர்த்தருக்கு அது எத்தனாவது நாள்? சும்மா சொல்லுங்க. 7ஆம் நாள். ஆதாமுக்கு அதான் ஃபர்ஸ்ட் நாள். தேவனுக்கு தான் அது எத்தனாவது நாள்? 7ஆம் நாள். ஆதாமுக்கு அவன் கண்ணை முழிச்சு துறக்க பார்க்குற முதல் நாள் அதுதான். 6ஆம் நாளில் கர்த்தர் அவனை படைக்கிறாரு. அவன் கண்ணை முடிச்சு சாயங்காலம் விடிய காலம் ஆகுது. அடுத்த நாள் கண் விழிச்சு பார்த்தா என்ன நாள்? ஓய்வு நாள். ஏன் கர்த்தர் அவனை 6ஆம் நாள் படைச்சாரு? அதோடைய நோக்கம் என்ன? இப்போ நம்ம ஆதாம நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? ஃபர்ஸ்ட் நாளே படைச்சிருந்தா இந்த 6 நாளும் கர்த்தருக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஒரு பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்சிருக்கும். ரெண்டாவது, இதெல்லாம் யாருக்காக கர்த்தர் உண்டாக்குறாரு? அவனுக்கு தான் உண்டாக்குறாரு. அந்த உண்டாக்கும் போதே கூட வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருந்தாருன்னா என்ன இருக்கும்? ஈஸியாக அவன் படிக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளை பாருங்க, ஒரு வேலை செய்ய சொல்றாங்க, ஒரு ஒர்க் ஏதோ ஒன்று பண்ண சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மேன் பவர். இப்போ சபையில் நம்ம எல்லாரும் சொல்றோம், ஏதோ ஒரு வேலை செய்ய போறோம். யார் யாரெல்லாம் போறோம்? அடுத்த கேள்வி, மேன் பவர். கூட ஒருத்தர் இருக்குன்னு தான் நமக்கு ரொம்ப சந்தோஷம். தனியாக செய்யறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? யாரோ ஒருத்தரோட சேர்ந்து செய்யணும். இப்போ அதே மாதிரி ஆதாம படைச்சிருந்தா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். ஏன் ஆதாம கர்த்தர் 6ஆம் நாள் படைச்சாரு? 6ஆம் நாள் படைச்சதுக்கு நோக்கம் என்ன? ஆதாம் கண்ணை திறந்து கேட்பார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆண்டவர் சொல்வாரு, இன்னைக்கு ஓய்வு நாள், நீ என்னை ஆராதிக்க வேண்டிய நாள், நீ என்னை ஆராதி, நாளிலிருந்து வேலை செய்யலாம். அவருடைய அர்த்தம் என்ன? தேவனுக்கு தான் 6 நாள் வேலை, 1 நாள் ஓய்வு. மனுஷனுக்கு முதலாவது ஓய்வு நாள், அதற்கு பிறகுதான் வேலை நாள். அவருடைய அர்த்தம் என்னன்னா, உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு, அதுக்கு பிறகுதான் நீ வேலை செய்யற நாளுக்கு. தேவன் அப்படித்தான் படைச்சாரு. ஆண்டவருடைய அமைப்பே அப்படித்தான். மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நாள் என்பது கர்த்தருக்கு தான் 7ஆம் நாள். ஆனா ஆதாமுக்கு அது என்ன நாள்? ஃபர்ஸ்ட் நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தேவனை ஆராதிப்பதுக்கு, தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு. இன்னைக்கு நம்ம தேவனை ஆராதிக்கிற ஓய்வு நாளை எப்படி ஆக்கிட்டோம்? கடைசி நாளா மாத்தி, அதையும் திருடி, அந்த நாளையும் தேவனுக்கு முன்பாக, அதான் சொன்னேனே, இந்த நாளை நம்ம என்ன பண்றோம்? தேவனுக்கு ஒரு சர்ச்சுக்கு போற நாள் அப்படின்னு சொல்றமே ஒழிய, அந்த நாள்ல போய் பாருங்க, நிறைய பேர் பாருங்க, இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 நாள் வேலை பார்த்துட்டு வேலைக்கிழமை வந்து படுப்பாங்க. படுக்கும்போது என்ன சொல்லிட்டு படுப்பான்? நாளைக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது? எழுப்பக்கூடாது. ஏன்னா ஓய்வு நாள் என்பது என்ன நாள்? நல்லா தூங்குற நாள். லீவு நாள் நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம்? நல்லா தூங்குற நாள். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு துணி கூடன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்து அம்மாக்கள்லாம், ஒரு 80 வயசு அம்மாக்கள்லாம் பாருங்க, குளிச்சுட்டு வரும்போதே துணியை துவைச்சிட்டு கையோட வந்துருவாங்க, பார்த்துருக்குறீங்களா? அந்த காலத்து அம்மாக்கள். இந்த காலத்து அம்மா பாருங்க, ஒரு துணி வாங்கி வச்சிருக்கோம், ஒரு கூடை. அந்த கூடை பார்த்தீங்கன்னா நாளொரு மேனியும் பொழுதுறோமா வளர்ந்துக்கிட்டே வரும். அப்படியே இந்த மாமியாருக்கு வேற வாய் சும்மா இருக்காதா? அது என்ன பண்ண, என்னம்மா இவ்வளோ துணி இருக்கு, துவைக்கலையா? அடுத்த வார்த்தை என்னது? என்ன சொல்லுவாங்க? லீவு நாள், வெள்ளிக்கிழமை துவைச்சிக்கலாம். ஏன்னா இந்த லீவு நாள் எதுக்கு வச்சிருக்கிறோம்? துணி துவைக்கிறதுக்குனே வச்சிருக்கிறோம். இது துணி துவைக்கிற நாள். ஒன்று தூங்குற நாள், இன்னொன்று துணி துவைக்கிற நாள். யாராவது வந்து கூப்பிடுவான், என்ன எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கலை. உடனே அடுத்த வார்த்தை என்னைக்கு வருவான்? வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக இருக்கும், அன்னைக்கு வருவோம். அப்போ வெள்ளிக்கிழமைங்கிறது என்னது? ஊர் சுத்துற நாள். ஆமா தானே? இப்போ நம்ம அதானே பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? எங்களுக்கு இந்த ஒரு நாள் தான் இருக்கு, இந்த ஒரு நாள்ல தான் நாங்க எல்லாம் பண்ண வேண்டியது அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஆண்டவர் உங்களுக்கு 6 நாளை கொடுத்துட்டாரு. இந்த 6 நாள்ல நீ வேலை பார்ப்பியோ, துணி துவைப்பியோ, குளிப்பியோ, ஊர் சுத்தி பார்ப்பீங்களோ, அதெல்லாம் உங்க இஷ்டம். இந்த ஒரு நாள் முழுக்க முழுக்க தேவனுக்குரிய நாள். யூ மஸ்ட் கிவ் preference to the Sabbath day. தேவன் நாளுக்கு தான் ஃபர்ஸ்ட் preference. அதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாத்துக்கும்.
யாராவது வந்து திடீர்னு கூப்பிடுவாங்க ஊரில் இருக்கும்போது. சண்டே தான் நம்ம ஊரில் தான் கல்யாணம் வைப்பான், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் என்ன இருக்குது, லீவ். சண்டே தான் கல்யாணம் வைப்பான். உடனே அவங்க சொல்லுவாங்க, சண்டே கல்யாணம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிம்பா. இவர் வேறு நினச்சிப்பார், நம்ம போகாட்டி அவர் ரொம்ப கோச்சிப்பார். ஒரு சிலர்லாம் சொல்லுவான், நான் போகாட்டி அவர் தாலியே கட்ட மாட்டாரும்பா. அதெல்லாம் பொய், கண்டிப்பாக கட்டுவான். அவனுக்கே எவனோ பொண்ணு கொடுக்காம கொடுத்துருக்குறான். அவன் எப்படி தாலி கட்ட, பொண்ணு வராட்டின்னு மட்டும்தான் தாலி கட்ட மாட்டான், மற்றபடி யார் வரலாம் அவன் என்ன செய்வான். இவர் நினச்சிப்பாரு, நான் போகாட்டி கல்யாணமே நடக்காது. அவர் ரொம்ப வருத்தப்படுவார். உன்னை நினைக்க கூட மாட்டான் அவன். திருப்பி உங்களை எப்போ பார்க்குறோன்னா அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வரும். அது கல்யாணம் ஆகி 3 மாதம் ஞாபகமே வராது, ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் எல்லாரையும் நினைப்பான் அவன். அது காரணம் இருக்கு, கவனிங்க. அவர் யோசிச்சு சிரிக்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் அத்தனை பேரும் யோசிப்பான். யாரை பார்த்தாலும் உனக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரியே இருக்கும். என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படிமா, கவனிங்க. அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த நாள் நம்ம போட்டி அவர் என்ன செய்வாரு, உடனே என்ன பண்றோம், இந்த கல்யாணத்துக்கு போயே ஆகணும். அதே நேரம் அன்னைக்கு என்ன இருக்குது, நமக்கு சபையும் இருக்கு, ஆராதனையும் இருக்கு. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, விசுவாசிக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. விசுவாசிக்கு என்ன இருக்கு, 2 ஆப்ஷன். முதல் ஆப்ஷன், விசுவாசி கேட்கும், பாஸ்டர் இந்த வாரம் ஊர்ல இருக்கிறாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்டர் இருந்தா கண்டிப்பா எங்க போயிடணும், சர்ச்சுக்கு போயிடணும். ஒருவேளை அவர் வெக்கேஷனுக்கு போயிருந்தாருன்னா நம்மளும் போயிடலாம், ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, ஆசாரியன் இருந்தால் ஆசாரிய கூடாரத்துக்கு வாங்கள், இல்லை என்றால் ஊர் சுத்துங்கள். அப்படியா இருக்கு. சிலதெல்லாம் பாஸ்டருக்காகவே சர்ச்சுக்கு வர்றது இருக்கு, ஏன்னா அவர் திட்டுவார். அப்படி இந்த 2வது ஆப்ஷன் தான் இருக்கிறதுலே மோசம் போங்க. அது என்ன தெரியுமா, நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நாகர்கோவில் பக்கம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கல்யாணம் திருநெல்வேலியில் இருக்கு, ஆமாம், ஆராதனை 8 மணிக்கு, ஆமாம், இங்கே ஆராதனை முடிச்சுட்டு அங்கே போகிறதுக்குள்ள என்ன ஆயிரும், கல்யாணம் முடிச்சிடும். என்ன செய்யலாம், ஒரு நல்ல ஐடியா என்ன, அங்கேயே ஒரு சர்ச் இருக்கு. எங்க கல்யாணம் நடக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கு. அந்த பாஸ்டரும் நல்லா என்ன செய்வார், ஆராதிப்பார், நல்ல செய்தி கொடுப்பாரு. நம்ம ஒன்று செய்வோம், அங்கே போயிட்டு ஆராதனையை அட்டன் பண்ணிட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அங்கேயே சாப்பிட்டு அப்புறம் என்ன செஞ்சிருவோம், வந்துடுவோம். இந்த ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனாக இருக்குல்ல. குடும்பம் முழுக்க ஏகோபித்து ஏற்றுக்கொண்டு எல்லாம் கிளம்பி போயிடும். எனக்கு ஒரு சந்தேகம் தான் இதில். என்ன சந்தேகம்னா, இப்போ பையன் வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறான், போகும்போது லேட் ஆகி போச்சு, போனால் திட்டுவாங்க, டீச்சர் அடிப்பாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு என்னைக்காவது உங்கள் பையன்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? இந்த பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு பாரு, இன்னைக்கு இதுக்கு போயிடு, என்ன செய்யலாம், நாளையிலேருந்து கரெக்டாக நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம் சொல்லியிருக்கீங்களா? வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுறாரு, ஏமா எப்படி வரப்போறேனே தெரியல, ஆஃபீஸில் ரொம்ப வேலையாகி போச்சு, நைட்டு 1 மணி ஆயிரும் போல, எப்படி வீட்டுக்கு வரதுனே தெரியல. வீட்டுக்காரை பார்த்து, இன்னைக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்தால் அங்கேயே போயிருங்க, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா போதும் அப்படி சொல்லியிருக்கீங்களா? உங்க வீட்டுக்காரு உங்க வீட்டுக்கு கரெக்டா வந்துடணும், உங்க பையன் உங்க ஸ்கூலுக்கு கரெக்டா போயிடணும். ஆனா சர்ச்சுக்கு மட்டும் எங்க வேணாலும் போலான்னு எவன் சொன்னா? நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அங்கிருந்து புறப்பட முடியல, வேற வழி இல்லை, ஆராதனை நாள் வந்துருச்சு, அங்க பக்கத்தில் ஒரு ஆராதனைக்கு போறது தப்பே கிடையாது. பர்பஸா சர்ச்சை கட்டடிச்சிட்டு கல்யாணத்துக்காக மனுஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு காது குத்துறது, அது இதுன்னு இப்ப எங்க போறோம், எங்க போறோம், கண்ட இடத்துக்கு எந்த சர்ச்சுக்கு வேணா போறது. நல்லா கவனிங்க, இங்கே சபை உன் ஆபீஸ்ல உன்னுடைய எஜமான் காத்திருக்கிறாரு, உன்னுடைய கபிலிப்பீங்களா நீங்க, அவர் காத்திருக்கிறாரு, இல்ல ஓனர் காத்திருக்கிறாரு, ஓகே. அதை விட முக்கியம் உன் சபையில ஆவியானவர் காத்திருக்கிறார் உனக்காக. இங்க செய்தி வச்சுட்டு காத்திருக்கிறது ஆவியானவர். நீங்க யாரை அசட்டை பண்றீங்க தெரியுமா? தேவனை அசட்டை பண்றீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுமான அளவுக்கு மிஸ் பண்ணாம எங்க வந்துடணும், ஆராதனைக்கு வந்துடணும். இந்த ஆராதனை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி எப்படி சாப்பிட 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 சரீரம் வளருதோ அதே மாதிரி இங்க கொடுக்கிற ஆகாரத்துல தான் உங்க ஆத்மா வளரும். அந்த ஆத்மா வளர வளர வளரத்தான் இதன் மூலமா தான் கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு உங்களை ரெடி பண்ணுவார். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகாட்டி பாடம் போயிடுது, ஒரு நாள் டியூஷனுக்கு போகாட்டி பாடம் போயிடுது, மறுநாள் போய் சேர்த்து எழுதணும், அதை உட்காந்து எக்ஸ்ட்ரா நைட் எடுத்து டைம் எடுத்து எழுதணும். இன்னொரு பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இன்னைக்கு என்ன பாடம் எடுத்தான்னு. என்னைக்காவது ஒரு வாரம் சர்ச்சுக்கு போலனா விசுவாசியை ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறீங்களா? இந்த வாரம் பாஸ்டர் என்ன மெசேஜ் எடுத்தாரு,
நாங்க வர முடியல, மிஸ் பண்ணிட்டோம், ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஓகே. சிலர்லாம் இருக்கா பாருங்க, வீம்புக்குனா உடம்பு கொஞ்சம் முடியாத மாதிரி இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், என்ன செய்யலாம், அதான் லைவ்ல போதே. இந்த லைவ் யாருக்கு வச்சிருக்கிறோம்? இங்க இல்ல, சபைக்கு வர முடியல, அவன் எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கிறான், அவனுக்கு பார்க்கறதுக்கு தான் லைவ் வச்சிருக்கிறோம். லோக்கல்ல இருக்கிறவனுக்கு எதுக்கு லைவ்? நீ லைவ்ல பார்த்த டெத்து. நிஜமா தான் நான் சொல்றேன். லைவ் யாருக்கு? இந்த நாட்டுல இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் லைவ். உங்களுக்கு சுத்தி முடிச்சாலே 10 நிமிஷத்துல நாட்டையும் முடிச்சிடலாம் போல. கூப்பிடுற தூரத்துல தான் பக்ரைன் எண்டே இருக்கு. ஆளுக்கு ஆளுக்கு கார் வேற வச்சிருக்கீங்க, வர்றதுக்கு என்ன? ஸ்ரீலங்காலாம் பஸ் ஆட்டோ தான், காரே கிடையாது மக்கள்கிட்ட. அங்கெல்லாம் கார் 1 கோடி 2 கோடி, இங்க இருக்கிற 10 லட்சம் காரு. அவன் கரெக்ட் டயத்துக்கு பஸ் பிடிச்சி ஓடி வரான் பாருங்க. உங்களுக்கு அவ்வளவு நிர்விசானம் ஆராதனைக்கு வர்றதுக்கு. அப்படி ஆப்ஷன்ஸ், எத்தனை ஆப்ஷன் கேக்குறீங்க? இந்த வாரம் இங்க போயிடலாமா, அந்த வாரம் அங்க போயிடலாமா, லைவ்ல பார்க்கலாமா? இல்ல கொஞ்சம் ஜுரம் அடிக்குது, அதனால ஜுரம் அடிச்சா நீ முதல்ல டாக்டர் கிட்ட போறதை விட சர்ச்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரணும். சர்ச்சுக்கு வந்து ஆராதனை முடிச்சு டாக்டர் கிட்ட போ. ஆனா நான் சொல்லுவேன், அதுக்கு ஆப்ஷன் வழியே இருக்காது. நீங்க வரும்போது இங்கேயே கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆப்ஷன்ஸ். சபைக்கு வராம இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள், அதுக்கு நியாயமான காரணம் வேற. இதை கேட்க வேற கூடாது உங்களை, அதான் ரொம்ப முக்கியம். கேட்டவன கோச்சிக்கிட்டு வேற சர்ச்சுக்கு போயிருவிய. அந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் வந்துடுறது பாருங்க. என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிருது. என்ன மிஞ்சி வேணா என்ன பண்ணுவீங்களா, பாஸ்டர் போய் சொல்வீங்க, இனி இவரை கூப்பிடாதீங்க, அவர் ஓவரா பேசுறாரு, கூப்பிடாதீங்க, ஆனா இன்னும் 2 நாள் இருக்கு, பேசித்தான் போவேன், வேற வழியே கிடையாது, நீங்க கேட்டு வராம போறது உங்க இஷ்டம், ஆனா பேசித்தான் போவேன். என்ன உங்களுக்கு சபைன்னா அவரை நிரூபிச்சானா? ஆபீஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை சபை கொடுக்க மாட்டீங்க, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை சபை கொடுக்க, டியூஷனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. நீ என்ன காலேஜுக்கு ஒழுக்கமா போய் படிச்சாலும் நீ சம்பாதிக்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு மட்டும்தான் அது உதவும். ஆனா பரலோகத்தை வாழ்றதுக்கு திருச்சபை தான் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். இங்கதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பரலோகம் உங்களுக்கு கொடுக்கும். திருப்பியும் சொல்றேன், லைவ்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, வெளிநாட்டுல பாக்குறவங்க சொல்லல, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சர்ச்சுக்காரங்க யாராவது இன்னைக்கு வராம வீட்டுல உட்கார்ந்து லைவ்ல பாத்தீங்கன்னா, நிஜமா தான் சொல்றேன், உனக்கு பரலோகமும் லைவ்ல தான் காட்டுவார் ஆண்டவர், நீ இல்ல போக முடியாது. உட்காந்துக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு வெட்டியா லைவ்ல பார்த்து திரியிற நீ. இனியே சிலர்லாம் அதுலயும் சிப்ஸை வச்சுட்டே பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்ப தீர்க்க தரிசனம் யாருக்கோ போகுது, கவனிச்சுக்கொள்ளுங்க. சபை என்பது ஆவியானவர் அசைவாடுகிற இடம். ஒவ்வொரு வாரமும் உனக்கு தேவையான ஆகாரத்தை இங்க வச்சிருக்கிறார், நீ வந்து அதை பெற்றுக்கொண்டு போகணும். அதுதான் கனம் பாருங்க. ராஜா வந்து எவ்வளவு வச்சிருந்தாலும் வந்து வாங்கிட்டு போகணும் பாரு, அதுதான் ராஜாவுக்கு கொடுக்குற மரியாதை. அதே தான் உங்களுக்கும் சொல்றேன், இங்க நம்ம ராஜா இருக்கிறாரு. ஒவ்வொரு முறை ஆராதிக்கும் போது நம்ம ராஜா மகிமைப்படுகிறார். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அவருடைய கிருபை பெருகுகிறது. அதுக்கு தான் கர்த்தர் திருச்சபையை உண்டாக்கி வச்சிருக்கிறார். சபை என்பது சடங்காச்சாரமான இடம் அல்ல. இன்னைக்கு இந்த கட்டடம், நாளைக்கு வேற இதோட பெரிய கட்டடம், இன்னும் நம்ம காங்கிரேஷன் வளரும்போது பெரிய கட்டடம், அது வேற. கட்டடத்தை நான் பேசவே இல்லை, கூடுகை. நம்ம ஒருமித்து கூடும் போதுதான் நம்ம மத்தியில ராஜா மகிமைப்படுகிறார். இன்னைக்கு நமக்கு அது என்ன ஆயிருச்சுன்னா ட்ரெடிஷன் மாதிரி ஆயிருச்சு. நமக்கு அப்படியே வர்றது என்னமோ போகிறது என்னமோ. யூ மஸ்ட் கிவ் ப்ரிஃபரன்ஸ். யாராவது நீங்க சர்ச்சுக்கு கிளம்பும் போது வீட்டுக்கு வருவான், அப்படி வீட்டுல இருந்து கிளம்பும் போது வருவான். வந்தோடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு லேட்டா வருவீங்க சர்ச்சுக்கு. பாஸ்டர் கேட்பாரு, இன்னைக்கு லேட்டா வந்தீங்க போல, கிளம்புற நேரத்தில் ஒருத்தர் வந்துட்டார் பாஸ்டர், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? கிளம்புற நேரத்தில் ஒருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், திருப்பி வீட்டுக்குள்ள போவே கூடாது. என்ன தெரியுமா செய்யணும்? எங்க சர்ச்சுக்கு போறோம், ஆராதனை சூப்பரா இருக்கும், வாங்களேன் அப்படியே ஒரு நாள் அட்டன் பண்ணுவோம்னு கேளுங்க. 2 காரியம் நடக்கும். ஒன்னு அவன் கேட்பான், எப்ப முடியும் அப்படின்னு கேட்பான். 12, 12:30 முடிஞ்சிடும். நான் 12:30 மணிக்கு மேல வாங்கன்ட்டு போயிடுவான். ஒரு சிலர் சொல்லுவான், அப்படியா சரி வாங்க அப்படியே பேசிட்டே போயிடுவான்னு வருவான். அவன் வருவான், இங்கே அவனை ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். நீங்க ஒரு ஆத்மாவுக்கு வழி சொல்லி கொடுக்குறீங்க பரலோகத்துக்கு வரத்துக்கு. நீங்க காப்பி கொடுக்கறதுனால அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஆனா இங்க கூட்டிட்டு வந்தா கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராதனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துடணும் ஆராதனைக்கு. எப்பவுமே முடிச்ச உடனே ஓடக்கூடாது.
அதுதான் நம்ம எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்றதோட முக்கியம். ஓய்வு நாள் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு 8 மணிக்கு ஆராதனைக்கு போயிட்டு திருப்பி முடிச்சு 11:30 வந்து பிசினஸை பார்ப்போம். மத்தியானத்துக்கு மேலே கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். கிரிக்கெட்னா அவ்வளோ இஷ்டம், விளையாட போயிடுவேன் 3 மணிக்கெல்லாம். போனால் 6-7 மணிக்கு தான் வருவேன். ஆவியானவர் பேசிக்கிட்டே இருந்தார், நீ ஓய்வு நாள் எல்லாத்துக்கும் கொடுக்குற, எனக்கு கொடுக்கறது இல்லை, வெறும் 2 மணி நேரம் தான் கொடுக்குற, அசட்டை பண்ணுறேன். அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். எங்கள் வீட்டில் சொன்னேன், இனி நான் சர்ச்சுக்கு தான் முழுக்க போக போகிறேன். நான் இனிமேட்டு சண்டேல பிஸ்னஸ் பார்க்க மாட்டேன், சண்டேல கிரிக்கெட் விளையாட மாட்டேன். அப்போ அவங்க பாரு நல்ல சேல்ஸ் அன்னைக்கு ஆகும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. தீர்மானம் எடுத்தேன், இல்லை ஊழியம் அதையும் அட்டன் பண்ணுவோம். சாயங்காலம் 6:30 மணிக்கு ஈவினிங் அதையும் அட்டன் பண்ணிட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். நடந்தது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வாரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வந்து சொல்லுவாங்க, பாரு நீ இருந்திருந்தா இப்படி நடந்திருக்கோம், நீ இப்படி இருந்தா கொஞ்சம் பிஸ்னஸ் அப்படி இருக்கும், ஆளே இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது நம்ம டெம்ப்ட் பண்ணுறது, பிசாசு டெம்ப்ட் பண்ணுறது தெரியுமா? ஒரு நாள் அன்னைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாக கொடுத்தேன். இன்னைக்கு 7 நாளும் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணும்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் உங்கள் கஷ்டத்தை புரியாமல் பேசுகிற ஆள் நினச்சிக்காதீங்க, நான் சாட்சிக்காக சொல்கிறேன். இந்த ஊழியத்துக்கு வரத்துக்கு கடைசியாக ஒரு வேலை கிடச்சிச்சு. அப்போது அந்த ஓனர் கேட்டார், இன்டர்வியூவில் கேட்டாங்க எனக்கு. நான் சொன்னேன், உனக்கு ஏதோ ஆப்ஷன்ஸ் இருக்குதான்னாங்க. நான் சொன்னேன், ஐ வாண்ட் லீவ் ஆன் சண்டேன்னு சொன்னேன். உடனே அவங்க கேட்டாங்க, இல்லை நோ யூ வாண்ட் ஒர்க் ஆன் சண்டேனாங்க. இப் சோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஒர்க் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா எனக்கு இந்த வேலை வேண்டாம். அப்போ அவருக்கு என்ன நினைச்சாரு தெரியல. சரி ஓகே கிராண்டட் அப்படின்னாரு. நான் இருந்த இடத்துக்கும் என்னுடைய ஆஃபீஸுக்கும் எங்கள் சர்ச்சுக்கும் ஏறக்குறைய 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் ட்ரெயினில். எங்களுக்கு ஆராதனை 4 மணிக்கு தான். காலையில் 10 மணிக்கு கிளம்பி 12:30 மணிக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அங்கே ஆராதனையை முடிச்சுட்டு திருப்பி வருவேன். நான் அங்கே இருந்த நாளளவும் அதை செய்தேன். ஒருவேளை நான் சண்டே ஒர்க் பண்ண நடக்கிறத உண்மையை தான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக நின்று. சண்டே ஒர்க் பண்ணால் எக்ஸ்ட்ரா சேலரி, அது டபுள் மடங்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஓவர் டைம் மாதிரி அது. அந்த சேலரி எனக்கு வேண்டாம், நான் ஆராதனைக்கு போவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் சொல்கிறேன், அன்னைக்கு இருந்ததை விட ஒருவேளை நான் அப்படி வேலை சண்டையவும் பார்த்து செஞ்சிருந்தா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த ஒரு நாள் தேவனுக்கு என்று வைராக்கியமாக விட்டது நிமித்தம் இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதை காட்டிலும் கர்த்தர் அதிகமாகவே என்னை இப்பொழுது ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் நினைக்காத காரியங்கள் நடத்துறாரு. நான் என்ன பார்த்துக்கிறத விட என்ன பார்த்துக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னும் அன்பா நிறைய பேரை கொடுத்துருக்கிறாரு. அதான் சொல்லுவேன், நான் என்கிட்ட காசு கொடுத்து சாப்பிடுனா கூட அந்த பொருளை வாங்கி சாப்பிட மாட்டேன், அவர்களே அப்படி வாங்கி கொடுக்குறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஒரு நாளுக்கு நான் கொடுத்த ஒரு சின்ன இடம் கர்த்தர் இன்றளவும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். அதை சாட்சியா உங்களுக்கு சொல்றேன். இந்த ஓய்வு நாளை கர்த்தர் கையில கொடுத்து பாருங்க, கர்த்தர் அபிரதமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி காரியம் அதையும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க அதே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் 2:2 வாசிங்க. அந்த வசனத்துல பாருங்க, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றின்னு இருக்கு பாருங்க. 7ஆம் நாளிலே நிறைவேற்றி. அப்ப 7ஆம் நாள்ல என்ன நிறைவேற்றினாரு? 7ஆம் நாள்ல ஓய்ந்தார். ஆனா 7ஆம் நாளில என்ன பண்ணாரு? நிறைவேற்றி விட்டு ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே நிறைவேற்றி அன்னைக்கே ஓய்ந்தார். அந்த நிறைவேற்றுதல்னா என்ன? இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. அதனால கொஞ்சம் கவனிங்க. நிறைவேற்றுதல்னா என்ன அப்படின்னா, வாசிங்க 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5. மனுஷன் இன்னும் இருந்தது. 1ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. யாரை நோக்கி? மனுஷனை நோக்கி. இப்ப 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மனுஷன் இல்லை. இப்ப இருக்கானா இல்லையா? 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கானா இல்லையா? 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இருக்கானா இல்லையா? என்ன 1ஆம் அதிகாரத்துல இருக்கா, 2ஆம் அதிகாரத்துல இல்லையா? ஆக்சுவலா அதோட அர்த்தம் என்னன்னா, நல்லா கவனிங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் தேவன் என்கிற பதம் மட்டும்தான் வரும், கர்த்தருங்கிற பதம் வராது. சொல்றது புரியுதா? தேவன் என்கிற பதம் தான் வரும், கர்த்தர் என்கிற பதம் வராது. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தான்
தேவனாகிய கர்த்தர் இன்னும் மழையை பெய்விக்கவில்லை. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ரெடி, கர்த்தர் எல்லா ப்ளூ பிரிண்ட உண்டாக்கிட்டாரு, மண்ணுல செஞ்சாச்சு, அவனை பார்த்து எல்லா கட்டளையும் கொடுத்துட்டாரு. ஆனா இன்னும் அவனுக்குள்ள என்ன வரல? ஜீவன் மட்டும் வரல. எல்லாம் இருக்கு, அத்தனையும் ரெடியா இருக்கு, உள்ள என்ன வரல? ஜீவன் மட்டும் வரல. இப்ப நம்ம கூட ஒருத்தர் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு, திடீர்னு இறந்துட்டாரு. இப்ப அவர் பாடியை வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா இருந்தாரு மனுஷன், திடீர்னு இல்லாம போயிட்டாரு. இப்ப அவர் இருக்கிறாரு இல்லையா? பாடி இருக்கு, ஆனா உள்ள என்ன இல்ல? ஜீவன் இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். மனுஷனே இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு, ஆனா உள்ளுக்குள்ள என்ன வரல? ஜீவன் வரல. அந்த ஜீவனை கொடுக்கிற வேலை கர்த்தர். கர்த்தத்துவம், கவர்னன்ஸ் பேரு. எரேமியால அதுக்கான விளக்கம் இருக்கு. கர்த்தத்துவம், கவர்னன்ஸ். அப்ப அந்த ஜீவனை கொடுக்கிறது யார் கொடுக்கணும்? கர்த்தத்துவர் வந்து கொடுக்கணும். தேவனாகிய கர்த்தர்னு கொடுக்கணும். தேவன் தான் அது வரைக்கும் உண்டாக்கி இருப்பாரு, இன்னும் யார் வரல. அதான் இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யணும்? அவனுக்கு என்னத்தை உண்டாக்கணும்? ஜீவனை கொடுக்கணும். அதான் அதோட அர்த்தம். இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 6 நாள்ல கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு, ஆனா எதுக்குள்ளே என்ன வரல? ஜீவன் வரல. 7ஆம் நாளிலே அவையை நிறைவேற்றி, அந்த நாள் தான் எல்லாத்துக்குள்ளே என்ன வருது? ஜீவனை உண்டாக்குகிறார். ஜீவனை உண்டாக்கி கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அப்ப 7ஆம் நாள் என்பது என்ன? ஜீவனை கொடுக்கிற நாள். உனக்கு எல்லாம் இப்ப பாருங்க, சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, வியாபாரம் நஷ்டத்துல போகுது, வியாதி சரீரத்துல, குடும்பத்துல சமாதானம் இல்லை, அப்படி இருப்பாங்க. சர்ச்சுக்கு வருவாங்க, இங்க வந்தவொடனே கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செய்வாரு? மாத்திடுவார். இப்ப அவங்க சாட்சி சொல்லுவாங்க, நான் அந்த சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு ஆண்டவர் வியாபாரத்தை ஆசீர்வாதமாக்கி கொடுத்தாரு. அதே பிசினஸ் மாறல, அதே பிசினஸ், ஆனா இப்ப என்னவா மாறுச்சு? சக்சஸா மாறுச்சு. வியாதி சுகமாயிருச்சு. அதே சரீரம் தான், ஆனா வியாதி என்ன ஆயிருச்சு? சுகமாயிருச்சு. அதே குடும்பம் தான், ஆனா என்ன வந்துருச்சு? சமாதானம் வந்துருச்சு. அப்ப அந்த குடும்பத்துக்கு தேவையான சமாதானம், அந்த வியாபாரத்துக்கு தேவையான ஆசீர்வாதம், அந்த சரீரத்துக்கு தேவையான சுகம் எல்லாம் தயாராக இருந்தது. அதை நிறைவேற்றுகிற கீ சபைக்குள்ளே இருந்தது. அவன் வெளியே இருக்கும்போது இல்ல. அவன் எப்ப தேவனை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வரானோ ஒவ்வொன்றாக கர்த்தர் ஆக்டிவேட் பண்றார் வெளியே. அதனால தான் நம்ம சொல்றோம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சபைக்கு போன பிறகு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார். ஏன் சபைக்கு போன பிறகு அதற்கான ஆசீர்வாதம் கீ இங்க இருக்கு. உன் ஆசீர்வாதம் எல்லாம் வெளியே இருக்கு, ஆக்டிவேஷன் இங்க இருக்கு. அப்ப இங்க வர 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 உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் ஒண்ணு ஒண்ணா. நான் எப்பவும் சொல்லுவேன், ஆராதனையை ஒழுங்கா அட்டன் பண்ற ஒரு விசுவாசி ஆசீர்வாதமா இல்லாமல் போனதாக சரித்திரமே கிடையாது. கர்த்தர் கண்டிப்பாக அதை ஆசீர்வதித்துவார். அதான் உண்மை. சபைக்கு உள்ள வரும்போது தான் அந்த ஆசீர்வாதம் கீயை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாரு. நீங்க நிறைய நேரத்தில் நினைக்கிறீங்க தெரியுமா, சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வான்னு சொன்னா ஏன் சர்ச்சுக்கு வர சொல்றோம்? நிறைய பேரோட எண்ணம் என்ன, எங்க ஆசீர்வாதத்துக்காக உங்களை வர சொல்றாங்களா? அப்படி யாராவது சொல்றாங்களா அது அவங்க இஷ்டம். ஆனா நான் சொல்றது சபைக்கு ஏன் உங்களை வர சொல்றோம் அப்படின்னு கேட்டா, எங்கள் ஆசீர்வாதத்துக்கு அல்ல. நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்கள் இல்லாத போதே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நிறைய பேரோட எண்ணம் என்னன்னா, நம்ம போனதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? பாஸ்டர் ஆசீர்வதிக்கிறாரு, அதனாலதான் பாஸ்டர் வா வாங்குறாரு. இல்லைங்க, இந்த ஊழியத்துக்கு நாங்க வரும்போது வெறும் கோலும் கையுமாகத்தான் வந்தோம். நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் இல்லாத போதும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார். அப்படின்னா உங்களை வாங்க வாங்கன்னு சொல்றது காரணம் எங்க ஆசீர்வாதத்துக்கு அல்ல, உங்க ஆசீர்வாதத்துக்காக. எத்தனை குறைவுகள் இருக்கு வாழ்க்கையில, எத்தனை கஷ்டங்கள் இருக்கு, எத்தனை விதமான சோதனைகள் இருக்கு. இதையெல்லாம் மேற்கொள்ள அதுக்கு தேவையானதை சொல்லி கொடுக்கிற இடம் தான் திருச்சபை. உங்க பையன் நல்ல நாலேஜ் உள்ள பையனா இருந்தாலும் எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? ஸ்கூலுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்றோமா? அந்த நாலேஜை பண்படுத்தி அவனை உயர்வுக்குள்ள கொண்டு வர்றது ஸ்கூல். எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அதே வேகத்தில் விட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும்? அழிச்சிரும். அதை ஒரு இடத்துல தேக்கி தேவையான அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? பிரிச்சு விடுறோம். அதே மாதிரி தான் உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் திருச்சபை வழியாக உனக்கு என்ன செய்யறாரு? ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கிறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பங்கு சர்ச். அதான் எப்போ சொல்லுவேன், சபை என்பது தேவனுடைய மனவாட்டி. இது வந்து காட்ஸ் டிசைன். இந்த டிசைனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. இது இருக்கக்கூடாது, இது கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க தேவனுக்கு விரோதமா பேசுறாங்க. ஏன்னா இது கர்த்தர் உண்டாக்கின டிசைன். ஆசாரியப்பு கூடாரத்தை கர்த்தர் உண்டாக்குனாரு, அதை கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னா கர்த்தருக்கு விரோதமா பேசுறான். ஆசாரியப்பு கூடாரம் எகிப்துல இருக்கும்போது இருந்துச்சா? செங்கடலை கடக்கும் போது இருந்துச்சா?
அப்பெல்லாம் நாம நல்லா தானே இருந்தோம், எதுக்கு இப்ப ஆசாரிப்பு கூடாதுன்னு எவனா ஒருத்தன் கேட்டானா அப்ப அவன் யாரு? தேவனுக்கு விரோதமா பேசுறவன். அதே தான் இப்பவும் சொல்றோம். தேவன் சபையை உண்டாக்கி இருக்கிறாரு. இல்ல சபையில அநியாயம் நடக்குது, சபையில தப்பு நடக்குது, ஆமா உண்டு, நிறைய சபைகள் இருக்கு, அதனால சபை கூடாதுன்னு கிடையாது. டாக்டர்ஸ் தப்பு பண்றதுனால ஹாஸ்பிட்டல்ல கூடாதுன்னு கிடையாது. போலீஸ்காரங்க தப்பு பண்றதுனால போலீஸ் ஸ்டேஷனே கூடாதுன்னு கிடையாது. ஏதோ ஒரு சில ஊழியர்கள் தப்பு செய்யறதுனால சபையே கூடாதுன்னு கிடையாது. சபை என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய அமைப்பு. அதுக்குள்ள நாம வரும்போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்ப 7ஆம் நாள் என்பது, ஓய்வு நாள் என்பது உங்களுடைய ஆசீர்வாதங்களை நிறைவேற்றி கொடுக்கிற நாள். நீங்க தேவனை உண்மையா ஆராய்ச்சி பாருங்களேன், ஆசீர்வாதம் கண்டிப்பாய் வரும். தேவன் உண்மையை ஆசீர்வதிப்பார். உண்மையாய் தேவனை ஆராய்ச்சி. நான் ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நான் இந்த சாட்சியை எப்பவும் சொல்லுவேன். ஏசிய சர்ச்சினுடைய போதகராக இருந்த சாம் சுந்தர் ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவ மனுஷன், கர்த்தருக்குள்ளே வாழ்ந்தான ஒரு பரிசுத்தவான். ஒரு 70 வயசில் அவர் இறந்துட்டார். அவருடைய சாட்சி புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அவர் 17 வயசுல 18 வயசுல ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. 70 வயதில் அவர் இறந்துட்டார், ஆண்டவருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் சொல்றாரு, ஒரு நாள் கூட, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட அவர் ஆராதனைக்கு போகாம இருந்ததே கிடையாது. விசுவாசியா இருக்கும் போதும் சரி, ஊழியக்காரனா இருக்கும் போதும் சரி, ஆராதனைக்கு போகாம இருந்ததே கிடையாது. எல்லா வாரமும் ஆராதனைக்கு போயிடுவார். ஒரு முறை அவரை ஆஸ்திரேலியாவுக்கு ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்க. ஊழியத்துக்கு கூப்பிட்டு, நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஊழியத்துக்கு வரணும். அப்போ அவர் சொல்றாரு, நான் வரேன், திங்கக்கிழமை காலையில் வருவேன், சனிக்கிழமை காலையில் கொண்டாந்து என்னை விட்டுறணும். அப்போ அவங்க கேட்குறாங்க, சார் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கே ஒரு நாள் ஆகும், வரத்துக்கு ஒரு நாள் ஆகும், 2 நாள் போயிடுச்சுன்னா மிச்சம் 6 நாளில் மிச்சம் 3 நாள் 4 நாள் தான் இருக்கும். 4 நாளைக்காக ஆஸ்திரேலியாவை கூப்பிட்டு போனால் கஷ்டம், ஒரு வாரம் என்ன செய்யுங்க, 10 நாள் எங்களுக்கு கொடுங்க. அவர் சொல்றார், மாட்டேன், என் ஆராதனைக்கு நான் என்ன செய்யணும், போகணும், என் சர்ச்சில் நான் இருக்கணும், நான் பிரசங்கம் பண்ணணும் இல்லையோ என் சர்ச்சில் நான் என்ன செய்யணும், நான் இருக்கணும், நான் ஆராதனை மிஸ் பண்ண மாட்டேன். நான் சொல்றேன், அவர் காட்டின அந்த வைராக்கியம் இந்தியாவிலேயே பெரிய சபைக்கு அவரை போதகராக கர்த்தர் ஒரு காலத்தில் உட்கார வைத்தார். நீங்க தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டும் போது தேவன் உங்களுக்கு வைராக்கியம் பாராட்ட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஓய்வு நாளிலே கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறார், நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆகவே தேவனுடைய நாளை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதீங்க, நிர்விசானமா வராதீங்க, கடமையா வராதீங்க. வசனம் சொல்லுது, வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் எப்படி இருந்தா, மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்ப நாம எப்படி இருக்கிறோம், வாருங்கள் ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது நான் என்ன, வரும்போது இருக்கிற இது போகும்போது இருக்கிற சந்தோஷம் வரும்போது இல்லையே. சிலர்லாம் எப்படி வர ஆராதனைக்கு, சர்ச்சுக்கு வேற போகணும், இன்னைக்கு வரும்போது எப்படி வரா, சர்ச்சுக்கு வேற போகணும், அப்படி வரக்கூடாது. தேவனை சந்திக்க வரும்போது எப்படி வரணும், சந்தோஷமா வரணும். இன்னைக்கு எனக்காக என் ஆண்டவர் காத்திருப்பாரு, ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரணும், நான் ஆண்டவருக்காக காத்திருக்க போறேன். அதுதான் தேவனோடு இருக்கிறதான ஐக்கியம். அல்லேலூயா.